அப்ப இந்த 20 வரங்களையும் 3ஆக நாம பிரித்தோம். ஆதாரமாக சேர்ந்திருக்கின்ற வரங்கள், அதுல நிறைய சேதாரமா போயிருதுன்னா, ஆதாரமாக இருக்க வேண்டியவைகள் ரொம்ப சேதாரமாக போயிருது. இப்ப நமக்கு நேரம் கொஞ்சம் தான் இருக்கு. அதனால இந்த ஆதாரமாக சேர்ந்திருக்கிற வரங்கள்ல ஒரு சில வரங்களை குறித்து பார்க்க போகிறோம். எல்லா வரத்தையும் பார்க்க மாட்டோம். பார்த்தா நாளைக்கு தான் நீங்க வீட்டுக்கு போகலாம். இந்த அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர், இது மூணும் ரொம்ப முக்கியமானது. சபையில் பார்த்தீர்கள் என்றால் அதனோடு சேர்த்து சுவிசேஷகர், போதகர், ஆளுகைக்குள்ள நிர்வாக குழு ஒவ்வொரு சபையிலும் இருக்குதுன்னு, அதுவும் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் ஆவிக்குரிய வரங்களினால் செயல்படுகின்ற காரியங்கள். இப்ப நம்ம பார்க்க போற முக்கியமான வரம் என்னது? அப்போஸ்தல வரம். இந்த வரத்தை குறித்து நிறைய வித்தியாசமான கருத்துகள், தவறான புரிந்து கொள்ளுதல்கள் இருக்கு. சில நேரங்களில் நான் சொல்ல போகிற காரியம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருக்கும். அப்படி கடினமாக இருக்கிறதுனால யோவான் 6ஆம் அதிகாரம் மாதிரி பண்ணிடாதீங்க. யோவான் 6ஆம் அதிகாரத்துல என்ன நடந்தது தெரியுமா? இயேசு 5 அப்பம் 2 மீனை கொடுத்து 5000 பேருக்கு உணவு கொடுக்கிறார். சாப்பிட்ட புருஷர் மாத்திரம் 5000 பேர், அவர்களோடு சேர்த்து பெண்கள், குழந்தைகள் எல்லாம் சேர்த்து ஒரு 20,000 இருந்திருக்கும். அடுத்த நாள் வராங்க, அதை விட கூட வந்திருப்பார்கள். அப்பம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து வந்தார்கள், அப்பம் கிடைக்கல, அவர் வேற மாதிரி போயிட்டார். நானே ஜீவாப்பம் அப்படின்ட்டார். முதல் நாள் சாப்பாடு கொடுத்தார், அடுத்த நாள் நானே ஜீவாப்பம், வானத்தில் இருந்து இறங்கிய ஜீவாப்பம், என்னை நீங்கள் புசிக்கணும் அப்படி இப்படின்னு நான் சொன்னோன்னு, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டாங்க. அங்கதான் அந்த கழுதை தேஞ்சி கட்டருமான மாதிரி அத்தனை 1000, கடைசியில 12 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. இயேசு என்ன சொல்கிறார்? நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? அந்த மாதிரி நீங்க இந்த அப்போஸ்தல வரத்தை குறித்து நான் சொல்கிற காரியத்தை கேட்டதற்கு பிறகு நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ அப்படின்னு சில நேரம் நான் கேட்கலாம். ஆனா அதுக்கு பிறகு தீர்க்க தரிசன வரம் வரும், அதனால நீங்க இருப்பீர்கள். சரி, இந்த அப்போஸ்தல வரம் சபையினது முதலாவது வரம், சரியா? அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. முதலாவது வரம். இந்த வரம் என்ன என்பதை குறித்த புரிந்து கொள்ளுதல் நமக்கு இல்லாமல் போனதுக்கு காரணம், அப்போஸ்தலஸ் என்ற கிரேக்க சொல்லை மொழிபெயர்க்காமல், அதாவது அப்போஸ்தலஸ் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய விதமாக ஆங்கிலத்தில் அதை மொழிபெயர்க்காமல் அப்போஸ்தல் அப்படின்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கிறாங்க. அப்போஸ்தல்னா அது இங்கிலீஷ் வார்த்தை இல்லை. அப்போஸ்தலஸ் என்ற கிரேக்க வார்த்தை கொஞ்சம் அசடு வடிஞ்சு அப்போஸ்தல் அப்படின்னு வந்திருக்கு. நம்மாக்கள் என்ன பண்ணிட்டாங்க? அதை அப்போஸ்தலன் அப்படின்னு போட்டாங்க. இப்ப 3 சொற்கள் வந்துருச்சு. அப்போஸ்தலஸ் கிரேக்கத்துல, அப்போஸ்தல் இங்கிலீஷ்ல, அப்போஸ்தலன் தமிழ்ல. இந்த 3 சொற்களினுடைய அர்த்தமும் என்னது? அனுப்பப்பட்டவன். சரியா? இப்ப நான் பாஸ்டர் போல கூப்பிட்டு போய் இதை செய்து வாருங்கள் அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்றேன். என்ன சொல்ற? சாக்லேட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றேன்னு, அவர் என்னுடைய அப்போஸ்தலன், நான் அவரை அனுப்பி இருக்கிறேன். அப்போஸ்தலன் என்னது? அனுப்பப்பட்டவன். சாக்லேட் வாங்குறதுக்கு இல்லை, ஆண்டவர் ஊழியர்களை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு அனுப்பி இருக்கிறார். இப்ப ஆரம்பத்தில் இயேசு மட்டும்தான் இருந்தார், என்ன நான் மட்டும்தான் அப்படின்றது இருக்கிறார். அவர் வந்தார், என்ன பண்ணாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அவராது பரவாயில்ல, அவருக்கு முன்னோடியா வந்தவன் வீரியன் பாம்பு குட்டிகளே அப்படி இப்படின்னு வீராப்பாலாம் பேசினார். யார்? யோவான் ஸ்நானகர். நாங்க ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல இந்த பட்டிமன்றம், பேச்சு போட்டியெல்லாம் ஆரம்பமாகும் போது எப்படி தொடங்குவோம்னா, சகோதர சகோதரிகளே
சாரப்பாம்பு குட்டிகளே. யோவான் ஸ்நானகனும் அப்படி பிரசங்கம் பண்ணியிருக்கிறான், கடுமையாக பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று பிரசங்கித்தார். அவரை சுற்றி ஒரு கூட்டம் வந்தது. அவர்களில் 12 பேரை தெரிவு செய்து அவர்களுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. பொழுது விழுந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களுக்கு 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். சரி, இப்ப சண்டே ஸ்கூல் கேள்வி ஒன்று கேட்க போறேன். இயேசுவுக்கு எத்தனை சீடர்கள் இருந்தார்கள்? என்ன பண்றது? பிறகு இயேசு 70 சீஷர்கள் அனுப்புறார். அதுக்கு பிறகு கடைசியில் இயேசு கிறிஸ்து உன்னத கட்டளை என்ன சொல்கிறார்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். சீஷன்னா பின்பற்றுகிறவன், ஒரு குருவை பின்பற்றுகிறவன் சீஷன். அப்ப இயேசுவினுடைய சீடர்கள் என்றால் இயேசுவை பின்பற்றியவர்கள். இயேசுவை நிறைய பேர் பின்பற்றினார்கள். சரியா? இப்ப திருப்பி இந்த வசனத்தை வாசிங்க. என்ன பண்ணுகிறார்? தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிவு செய்து அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயர் கொடுக்கிறார். சீஷன் வேற, அப்போஸ்தலன் வேற, நாம வேற. இப்ப உங்களுக்கு புரியுது தானே? ஆனா பாரம்பரியமாக, இதுதான் அங்க ரொம்ப முக்கியம், பாரம்பரியமாக அப்போஸ்தலர்களாக இயேசுவினால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் சீஷர்கள் என்று அறியப்பட்டிருக்கிறார்கள். இப்ப இந்த சுவிசேஷ புத்தகத்தை எழுதியவர்களும் இந்த 12 பேரையும் சீஷர்கள் என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், இயேசு எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் இவர்களும் இயேசுவை பின்பற்றி சென்றார்கள். ஆனா இவர்களுக்கு இயேசு ஒரு ஸ்பெஷல் பெயர் கொடுக்கிறார். என்னது? அப்போஸ்தலர். அப்ப 4 சுவிசேஷ புத்தகத்திலையும் இவர்கள் சீஷர்கள் என்று அறியப்பட்டிருந்தாலும் இந்த 12 பேர், நீங்க நல்லா வாசித்து பாருங்க. அதுக்கு கீழே உள்ள வசனங்களை வாசிக்கும் போது வழக்கமாக நாம யாரை இயேசுவினுடைய 12 சீடர்கள் என்று சொல்வோமோ அவர்களுடைய பெயர்கள் தான் அங்கு இருக்கு. அப்ப அவர்கள் அப்போஸ்தலர்கள், அவர்கள் இயேசுவின் அப்போஸ்தலர்கள். அர்த்தம் என்னன்னா, இயேசுவினால் அனுப்பப்பட்டவர்கள். இப்ப மத்தேயு கடைசி அதிகாரத்துல சொல்றார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுத்து எல்லாத்தையும் போதியுங்கள்னு சொல்கிறார் தானே. இவர்கள் இயேசுவினால் அனுப்பப்பட்டவர்கள். அப்ப அப்போஸ்தலன் என்றால் யார்? அனுப்பப்பட்டவன். ஆனா ஆரம்பத்துல இயேசு மட்டும்தான் இருந்தார். அவர் மக்களை கூட்டி சேர்க்கிறார். அவர்களில் 12 தெரிவு செய்து அவர்களை அனுப்புகிறார். அதனால அவங்களுக்கு பேரை என்னவாயிருச்சு? இப்ப நம்ம கீரை விற்கிற மனுஷனை பார்த்து ஊர்ல, ஏ கீரை இங்க வா, ஏ வடை இங்க வா அப்படிலாம் சொல்லுவோம் தானே, இல்லையா? நீங்க அது ஊர்ல இருந்து இந்த யாழ்தேவியில் அப்படி பிரயாணம் பண்ணினீங்கன்னா கீரை இங்க வா, அது இங்க வா போனலாம் நிறைய பேசி இருப்போம். நம்ம இங்க சுவிஸுக்கு அந்த மாதிரி பேச்செல்லாம் நம்ம கேட்கல. அப்ப ஒருவருடைய செயலை வைத்து அவரை அழைக்கின்ற முறை. அப்ப இந்த 12 பேரையும் அப்போஸ்தலர் என்று நாம கௌரவமாக அழைத்தாலும் அவர்கள் அனுப்பப்பட்டவர்கள், இயேசுவினால் அனுப்பப்பட்டவர்கள். இப்ப இயேசு கிறிஸ்து மத்தேயு 16:18 நான் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னவர், அந்த சபையை கட்டுவதற்காக இந்த 12 பேரையும் தெரிவு செய்கிறார். அவர்கள் தான் யார்? அப்போஸ்தலர்கள், இயேசுவின் அப்போஸ்தலர்கள். சரியா? இன்னைக்கு அப்போஸ்தலர் இருக்கிறார்களா அப்படின்னா இருக்கிறார்கள். அது என்னன்னு பார்ப்போம். இப்ப நம்ம சில சரித்திரத்தையும் அறிந்திருக்கணும். இப்ப நம்ம ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல சரித்திர பாடம் ஒரு தரித்திர பாடம் தான், அப்படிதானே? ஆண்டும் அரசன்ற பெயரும் இதெல்லாம் நமக்கு என்னது, சிலதை உச்சரிக்கவே முடியாது.
நான்லாம் எப்படி நான் சொல்லும்போது என்னோட இருந்த ஒரு கூட்டம் இருக்கும் தானே, நம்மலாம் ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல, அதெல்லாம் மறக்க முடியுமா? ம்? மறக்கவே முடியாத காலம். இப்போ நமக்கு பிடிக்காத யாருன்னா பட்டப்பேர் வைப்போம். இப்போ பட்டப்பேர் வைக்கிறதுக்கு இந்த சரித்திரத்துல உச்சரிக்கவே முடியாத ரொம்ப நமக்கு மோசமாக தென்படுகிற பேரெல்லாம் பட்டப்பேர் ஆக்கிடும் சில ஸ்கூல் மாஸ்டர்மார்கள் டீச்சர்மார்களுக்கெல்லாம். ஆனால் அதுலயே ஒரு நன்மை இருந்தது. என்னது? சரித்திர பாடத்துல 100 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லா அரசர்களுடைய பெயர்களும் ஞாபகத்துல அப்படியே இருந்துருச்சு. சரி, அது அப்படியெல்லாம் நீங்க வைக்க போயிடாதீங்க. இப்ப நம்ம கிறிஸ்தவர்கள், அதனால பட்டப்பேரெல்லாம் வைத்து யாரையும் பகுடி பண்ணக்கூடாது. நாம் எல்லாரும் யார்? கிறிஸ்துவுக்குள் சகோதரர்கள். ஒருவரை ஒருவர் கனம் பண்ணணும். சரி, இப்ப பைபிள், அதாவது புதிய ஏற்பாடு கிறிஸ்துவுக்கு பின் 4ஆம் நூற்றாண்டு லத்தீன் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. சரியா? அந்த மாதிரி மொழிபெயர்க்கும் போது இந்த அப்போஸ்டலஸ் என்ற கிரேக்க சொல்லை என்னன்னு மொழிபெயர்த்தார்கள்? மிசியோனிஸ் அப்படின்னாங்க மொழிபெயர்த்தார்கள். மிசியோனிஸ். ஸ்கூல்ல டீச் பண்ண மிஸ் இல்ல, அப்படி யாரையும் யோசித்துறாதீங்க. மிசியோனிஸ். நாளடைவில் இந்த இப்ப 4ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கிரேக்க மொழிதான் கிறிஸ்தவ உலகத்தின் மொழியாக இருந்தது, கிறிஸ்தவ சபையின் மொழியாக இருந்தது. இப்ப 4ஆம் நூற்றாண்டில் லத்தீனுக்கு வேதம் மொழிபெயர்க்கப்பட்டு லத்தீன் சர்வதேச மொழியாக மாறியதற்கு பிறகு 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும், கிறிஸ்துவுக்கு பின் 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் லத்தீன் தான் கிறிஸ்தவ சபையின் உத்தியோகபூர்வமான மொழி. அப்ப லத்தீன் பைபிளை நீங்க பாத்தீங்கன்னா அங்க அப்போஸ்தலன் இருக்க மாட்டான். ஏன் இருக்க மாட்டான்? அங்க அப்போஸ்தலனுக்கு பதிலாக யார் இருக்கிறார்? மிசியோனிஸ். அப்ப லத்தீன் பைபிள்ல இந்த லூக்கா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பொழுது விடிந்த போது தம்முடைய சீஷரை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிவு செய்து அவர்களுக்கு மிசியோனிஸ் என்று பெயரிட்டார். நம்ம கல்வாஸ்தன் என்ன சொல்லுவாங்க? இந்த லத்தீன் பைபிளே பிசாசினுடைய வேதாகமம். அப்போஸ்தலன் என்றதை என்னவா மாத்திட்டாங்க? மிசியோனிஸ்னு மாத்திட்டாங்க. அப்படி தவறாக சொல்வார்கள். அப்ப மிசியோனிஸ் லத்தீன் சொல், அப்போஸ்டலஸ் கிரேக்க சொல். இரண்டினுடைய அர்த்தமும் என்னது? அனுப்பப்பட்டவன். வேதாகமம் ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்டது எப்ப? அதெல்லாம் 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் 1611ஆம் ஆண்டு மொழிபெயர்க்கப்பட்டது. அந்த காலத்துல சபையில் ஒரு உபதேசம் இருந்தது. நிறைய உபதேசம் இருந்தது. அதுல ஒரு உபதேசம் என்னன்னு சொன்னா, இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் இன்னைக்கு இல்ல. சரியா? இப்ப ஆவிக்குரிய சபைகள்ல இருக்கிற போதனை என்னது? அப்போஸ்தலன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் சபையை விட மேலானவர், அப்படி ஒரு போதனை இருக்குதானே? அது இப்ப இருக்கிற போதனை. ஆனா இந்த வேதாகமம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட காலத்தில் சபை சீர்திருத்தம் அடைந்ததற்கு பிறகு சபையில் வந்த போதனை என்னது? இன்றைய சபையில யார் இல்ல? அப்போஸ்தலர்கள் இல்லை. அதுவாது பரவாயில்ல, தீர்க்கதரிசிகளும் இல்லை. அவங்கெல்லாம் யாராம்? அஸ்திபாரம். எபேசியர்ல ஒரு வசனம் இருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களினுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். சபையின் அஸ்திவாரம் யார்? ஒரு மாதிரி பாக்குறீங்க. உண்ட களைப்பு இங்க பெருசா அப்படி சோறு கண்ட இடமே சொர்க்கம் மாதிரி சாப்பிட்டு அப்படியே அசந்து தூக்குற மாதிரி சாப்பாடு இல்லையே. உங்களை கொஞ்சமாவது என்ன கேள்வி கேட்டு? சபையின் அஸ்திவாரம் யார்? எனக்கே மறந்துருச்சு பாருங்க. அப்ப உண்ட களைப்பு ஊழியனுக்கும் உண்டு. யார் சபையின் அஸ்திவாரம்? யார்? இப்ப நீங்க அந்த கேள்விக்கு பதில் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம்
தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன். சரி, இப்ப பவுல் என்ன செய்கிறார்? அஸ்திபாரம் போடுகிறார். சரியா? பவுல் யார்? ஒரு அப்போஸ்தலன். விளங்குதா? ஒரு அப்போஸ்தலன் என்ன செய்கிறார்? என்ன சொல்றார்? நானா அத்திவாரம் அப்படி சொல்லல. புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். இப்ப என்ன நடக்குது? வேறொருவன் அதின் மேல் கட்டுகிறான். வேறொருவன் அதின் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதின் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. இப்ப என்ன சொல்ல வருகிறார் தெரியுமா? நான் அஸ்திவாரம் போட்டேன், இன்னொருத்தன் அதன் மேல கட்டுறான். இவன் கட்டுறேன்னு சொல்லிட்டு இன்னொரு அஸ்திவாரத்தை போட்டக்கூடாது. அதனால போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரம் யார்? இயேசு கிறிஸ்து. அப்ப சபையின் அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்து. இயேசுவை பற்றிய சத்தியம் பிரசங்கிக்கப்படுகிறது. இயேசுவை மக்கள் விசுவாசிக்கின்றார்கள். மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர்களை பிறக்க வைக்கின்றார். அதனால் சபை உருவாகிறது. அப்ப சபையின் அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்து. இப்ப எபேசியர் நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 20 என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். எங்க தள்ளிட்டாங்க இயேசு கிறிஸ்துவ? அத்திவாரத்திலிருந்து மூளைக்கல்லுக்கு தள்ளி வச்சுட்டாங்க. ரொம்ப மூளைசாலிகள் அந்த மாதிரி தள்ளி வச்சுட்டாங்க. உங்களுக்கு யார் சபையின் அஸ்திவாரம்? இப்ப உங்களுக்கு எபேசியர் 2ஆம் அதிகாரம் தான் மனசுக்குள்ள இருந்ததுன்னு சொன்னா நீங்க என்ன பதில் எழுதுவீங்க? அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசிகளும் தான் சபையின் அஸ்திவாரம், இயேசு மூளைக்கல் அப்படின்னு முடிவு கட்டுவீங்க. இல்ல கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் தான் உங்க மூளைக்குள்ள இருக்குன்னா இயேசுதான் அஸ்திவாரம். அப்ப யார் அஸ்திவாரம்? அப்ப அங்க எபேசியர் 2 என்ன சொல்லுது? இப்ப கிரேக்க மொழியில அந்த வாக்கியத்தை இப்ப இங்க தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற மாதிரியும் மொழிபெயர்க்கலாம். அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரம் அப்படியும் மொழிபெயர்க்கலாம். இல்லைன்னா அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்களினால் போடப்பட்ட அஸ்திவாரம் அப்படியும் மொழிபெயர்க்கலாம். சரியா? சில சொற்களுக்கு சில வாக்கிய அமைப்புகளுக்கு இலக்கண ரீதியாக வித்தியாசமாக மொழிபெயர்க்கலாம். ஆனால் என்ன அர்த்தத்தில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்பது அந்த வசனம் சொல் இடம்பெறுகிற அந்த பகுதியோடு சம்பந்தப்பட்டது. சில நேரங்களில் அந்த பகுதியில் நமக்கு அந்த விஷயத்தை புரிந்து கொள்ள முடியாவிட்டால் அந்த முழு புத்தகத்தையும் நாம வாசித்து பார்க்கணும். அப்படியும் நமக்கு புரியாட்டி பவுல் எழுதுகிற எல்லா நிருபங்களையும் வாசித்து பார்க்கணும். அந்த மாதிரி வாசிக்கும் போது கொரிந்தியர் நிருபத்தில் இயேசுதான் அஸ்திவாரம் அப்படின்னு இருக்கு. அங்க மூளைக்கல் கீழைக்கல் எல்லாம் ஒண்ணும் இல்லை, அவர்தான் அஸ்திவாரம். ஆனா இங்க இயேசுவை மூளைக்கல் ஆக்கி விட்டார்கள். இது இங்கிலீஷ் பைபிள்ல தான் இந்த மாதிரி ஆரம்பத்துல டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது. பிறகு தமிழில் மொழிபெயர்க்கும் போதும் ஆங்கில மிஷனரிகள் என்ன செய்தார்கள்? இந்த மாதிரி அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களினுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாயும் இருக்கிறீர்கள். அப்ப அதனால சில பாரம்பரிய சபைகளில் போதனை என்னது? இன்னைக்கு தீர்க்கதரிசி அப்போஸ்தலர்கள்லாம் இல்லை, அவங்களாம் எங்க? அத்திவாரம், ஃபவுண்டேஷனல் மினிஸ்ட்ரி. சபை ஆரம்பிக்கப்படுகிற காலத்தில் இந்த அப்போஸ்தல ஊழியம் இருந்தது, தீர்க்கதரிசன ஊழியம் இருந்தது. இப்ப அதெல்லாம் இல்லை. அத்திவாரம் ஒரு தரம் போட்டதுக்கு பிறகு திருப்பி போட தேவையில்லை தானே. அந்த அப்போஸ்தல தீர்க்கதரிசன ஊழியங்கள் ஃபவுண்டேஷனல் மினிஸ்ட்ரி, சபையினுடைய அத்திவார ஊழியங்கள். அப்ப இந்த மாதிரி உபதேசம் இன்னைக்கும் சில சபைகள்ல இருக்கு. நீங்க அந்த மாதிரி எல்லாம் சபைகள் எல்லாம் பார்க்காததுனால என்ன மாதிரி பார்த்திருக்கிறீங்க? அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் இன்றைக்கும் இருக்கின்ற விதமான சபைகளை பார்த்திருக்கிறீர்கள்.
அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசிகளும் இல்லாம போகல. இந்த எபேசியர் நிருபத்துல அந்த வசனம் எப்படி மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்றால், விசுவாசிகளாகிய நாம் எல்லாரும் ஒன்றாக ஒரு சபையாக கட்டப்பட்டு வருகிறோம். சரியா? அவள் தன்னையும் சேர்ந்துதான் சொல்கிறார். எதன் மீது கட்டப்பட்டு வருகிறோம்? அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் போட்ட அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டு வருகிறோம். அதான் சரியான மொழிபெயர்ப்பு. நேற்று நான் சொன்னேன், இன்னைக்கும் சொன்னேன், இந்த மொழிபெயர்ப்பு குறைபாடுகள் நம்ம இங்கிலீஷ் பைபிள்லையும் தமிழ் பைபிள்லையும் இருக்குது. நிறைய பேர் பாருங்க, இந்த கிரீக்கெல்லாம் படிக்க விட மாட்டாங்க. அவன் கிரீக் படிச்சுட்டு கிறுக்கனா மாறிட்டான் அப்படின்னு கூட சொல்லிடுவாங்க. சிலர் ரொம்ப நிந்திப்பாங்க. அவர் மூல மொழி படிக்கிறார், அவருக்கு என்ன மூலத்துல வியாதியா? இப்படியெல்லாம் கேட்டவங்களும் இருக்கிறாங்க. அவருக்கு தான் மூலத்துல வியாதியோ தெரியல. மூலமொழியை சரியாய் படித்தால்தான் வேத சத்தியங்களை சரியாக அறிந்து கொள்ள முடியும். அதுக்கு தான் பைபிள் ஸ்கூல் எல்லாம் இருக்குது. நிறைய பேர் பைபிள் ஸ்கூல் என்றாலே வேப்பங்கா மாதிரி இல்லைன்னா பாவக்கா மாதிரி நினைக்கிறது. ஆனா இந்த வேப்பங்கா பாவக்காலாம் ரொம்ப அவசியமானது. பாவக்காய் வச்சிருக்கிறார், இதை சமைக்க போறேன், நான் சொன்னேன் அதை அப்படியே அடிச்சு லிக்விட் டெஸ்ட்ல கூட ஒரு ஜூஸா தாங்க. அவ்வளோ கசப்பு குடிப்பீங்களா? அதெல்லாம் குடிச்சுக்குவேன். எந்த கசப்பான கஷாயமும் நான் குடிச்சிடுவேன். அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. எப்படி தெரியுமா? ஒரு ஸ்ட்ரோ ஒன்று வச்சு நாக்கில் படாம நல்லா குடிச்சிடுவேன். ரொம்ப கசக்காது. இந்த மாதிரி சில யுக்திகள் ஊழியத்திலையும் அவசியம். சிலதுகள் என்ன பண்ணணும்? நாக்கில் படாம செய்யணும். அதாவது நம்முடைய மனசுல படாம செய்யணும். அப்படின்னு சொன்னா நம்முடைய மனம் ஊழியத்துல இருக்கணும். ஊழியத்திலிருந்து வருகிற வேதனைகள் எங்க படக்கூடாது? நம்முடைய மனசுல படக்கூடாது. வீட்டுல போய் அதையே யோசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அப்புறம் போயிருந்து என் வேதனை யாருக்கு தெரியும் அப்படின்லாம் பாடிக்கிட்டு இருக்க கூடாது. அது ஆண்டவருக்கு தெரியும். தெரிஞ்சதுக்கு பிறகு என் வேதனை யாருக்கு தெரியும்னு பாடுறதுல ஒரு அர்த்தம் இல்லை. அதனால நம்ம பாடும்போது பாடல்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு தடவை ஒரு சபையில பெரிய வெள்ளிக்கிழமை என்னத்தை பிரசங்கம் பண்ணுவோம்? இயேசுவினுடைய பாடு, மரணம், சிலுவை, அதுக்கு 3 மணி நேரம் 7 பிரசங்கம். அப்ப எல்லா பிரசங்கத்திலையும் இயேசுவுக்கு என்ன நடந்தது, எங்க கைது செய்யப்பட்டார், எங்க கொண்டு போகப்பட்டார், எங்க வச்சு அடிச்சாங்க, எங்க சிலுவையில் அறைந்தார்கள், இவ்வளவையும் சொல்லி முடிச்சதுக்கு பிறகு கடைசி பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு? எங்கே சுமந்து போகிறீர், சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறீர். எப்படி இருக்கும் எனக்கு? இவ்வளவு நேரம் 7 பிரசங்கத்துல என்னத்தை நம்ம சொன்னோம்? எந்த இடத்தில் இயேசு கைது செய்யப்பட்டார், எது வரைக்கும் அவர் தூக்கிட்டு போனார், எந்த இடத்துல அவரால் தூக்க முடியாமல் இன்னொரு மனுஷன் தூக்கிட்டு போனா, எந்த இடத்துல வச்சு அவர் சிலுவையில் அறைந்தார். அவ்வளவையும் கேட்டுட்டு ஆண்டவரை பார்த்து எங்கே சுமந்து போகிறீர்னு பாடுனா, நான் அந்த பாஸ்டரையும் வர்ஷிப் லீடரையும் கூப்பிட்டு, அதுக்கு பிறகு அவங்க என்ன கூப்பிடவே இல்லை. கேட்டேன், இவ்வளவு நேரம் நான் பிரசங்கம் பண்ணேன், அதுக்கு பிறகு எங்கே சுமந்து போகிறீர்னு ஆண்டவர்கிட்ட கேட்டா ஆண்டவர் பதிலா சொல்ல போறாரு இல்லையே. பிரசங்கத்தை திருப்பி கேளு, ரெக்கார்ட் பண்ணதை திருப்பி கேளு. அவங்க என்ன சொன்னாங்க? இல்ல பாஸ்டர், இது பெரிய வழினா இந்த பாட்டை பாடித்தான் தீரணும். இது இந்த அழுதாலும் அவள் தான் பிள்ளையை பெற வேண்டும் என்ற மாதிரி பெரிய வள்ளினா இயேசுவுக்கு கொஞ்சம் முகாரி ராகத்தில் கொஞ்சம் புலம்பல்களை பாடினால்தான் அவர் ஏதோ சந்தோஷப்படுவார்னு ஒரு பாரம்பரியம். அந்த மாதிரி பாரம்பரியத்துக்குள்ள நாம பூந்துட்டோம். பெரிய வெள்ளிக்கிழமைக்கு பாடக்கூடிய ஒரு பாட்டு என்ன தெரியுமா? பாதுகாப்பு ஒரு பாட்டு இருக்கு, விடுதலை விடுதலைன்னு ஒரு பாட்டு வரும், கொண்டாட்டமே. யாருமே பாட மாட்டாங்க. இது சோகமான நாள். சிலர் கருப்பு உடுத்திட்டு வருவாங்க, ஏதோ இயேசு இன்னும் கல்லறைக்குள்ள இருக்கிறாருன்ற மாதிரி. அவர் உயிர் தெழுந்து நம்மோடு இருக்கிறார். அப்ப அதனால பொருத்தமான பாட்டுக்கள் வரணும். அந்த மாதிரி தான் வேதத்திலும் சரியான சத்தியங்களை நாம புரிந்து கொள்ளணும். இப்ப இந்த மிசியோனிஸ் என்ற லத்தீன் சொல் தான் இங்கிலீஷ்ல 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு மிஷனரிகளை அனுப்பினார்கள் தானே. அந்த மிஷனரி என்ற சொல்
இந்த மிஸ்ஸியோனிஸ் என்ற சொல்லிலிருந்து வந்தது. என்ன, ஒரு சபை என்ன செய்தது? ஊழியர்களை கடல் கடந்து இன்னொரு நாட்டுக்கு ஊழியத்திற்காக அனுப்பியது. அவ்விதமாக அனுப்பப்பட்டவர்கள் மிஷனரி என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்பட்டார்கள். நம்மாக்கள் அந்த சொல்லையும் வச்சுட்டு நரி வருது. என்ன நரி? மிஷனரி. இந்த மிஷனரி எல்லாம் ரொம்ப விஷனரி அப்படின்னு கிறிஸ்தவத்திற்கு எதிரானவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இப்ப நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் என்றால், இப்ப அப்போஸ்டோலஸ் என்பது அனுப்பப்பட்டவன் கிரேக்கத்துல அர்த்தம், மிசியோனிஸ் லத்தீன் மொழியில அர்த்தம். இப்ப நாம ஆங்கில கிறிஸ்தவ உலகத்திலும் தமிழ் கிறிஸ்தவ உலகத்திலும் ரெண்டு சொற்கள் வச்சிருக்கிறோம். என்னது? மிஷனரின்னு தனியா ஒரு சொல் வச்சிருக்கிறோம், அப்போஸ்தலன்னு தனியா ஒரு சொல் வச்சிருக்கிறோம். மிஷனரினா ஒரு சபையினால் அனுப்பப்படுகிறவன் என்ற அர்த்தத்துல வச்சிருக்கிறோம். அப்போஸ்தலன்னா சபைக்கு மேல அப்படின்னு ஒரு அர்த்தத்துல வச்சிருக்கிறோம். ஆனால் ரெண்டும் என்னது? ஒண்ணுதான். மிஷனரி என்றாலும் ஒண்ணுதான், அப்போஸ்தலன் என்றாலும் ஒண்ணுதான். அர்த்தம் என்னது? அனுப்பப்பட்டவன். வித்தியாசம் என்னன்னு சொன்னா, இந்த 12 பேரும் இயேசுவினால் நேரடியாக அனுப்பப்பட்டவர்கள். அப்ப இவர்கள் போய் என்ன செய்தார்கள்? சபைகளை ஸ்தாபித்தார்கள். சபைகளை ஸ்தாபித்து ஒவ்வொரு சபையிலும் யாரை ஏற்படுத்தினார்கள்? பைபிளையே வாசிக்காத மாதிரி ஒவ்வொரு சபையிலும் மூப்பர்களை ஏற்படுத்தினார்கள். அப்படித்தானே இருக்குது. தீத்துவுக்கு என்ன சொல்றார் முதல் அதிகாரத்தில்? பட்டணங்கள் தோறும் மூப்பர்களை ஏற்படுத்து. இப்ப யார் இந்த மூப்பர்? நமக்கு ஒரு குறிப்பிட்ட விதமான மூப்பரை மட்டும்தான் தெரியும். யார் அவர்கள்? சபையில் இருக்க கமிட்டி. சில சபைகளை பார்த்தீங்கன்னா பாஸ்டர் இந்த பாம்பென்றால் படையும் நடுங்கும், அந்த மாதிரி மூப்பர் என்றால் பாஸ்டரும் நடுங்கும், அந்த மாதிரி நிலைமை வந்துருச்சு. சில சபைகள்ல மூப்பர்மார்கள் பாசமார்களை துரத்தியே விட்டுருவாங்க. இப்ப இந்த மூப்பர் என்ற சொல் மேய்ப்பரை குறிக்கின்ற ஒரு சொல். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அது ஆரம்பத்திலிருந்து வாசித்து கொண்டு வரும்போது, பவுல் ரோமுக்கு போகும்போது மிலேத்து என்ற பட்டணத்தில் இருக்கும்போது எபேசு பட்டணத்துக்கு மனிதர்களை அனுப்பி அங்கிருந்த மூப்பர்களை வரவழைக்கின்றார். அந்த மூப்பர்களுக்கு நிறைய ஆலோசனைகள் கொடுக்கின்றார். அந்த மாதிரி கொடுக்கும்போது 28ஆம் வசனத்துல வாசிங்க பாபு. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேற்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணியாக வைத்த மந்தை முழுவதை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். சரி, அது என்ன சொல்லப்பட்டிருக்குது? இப்ப யாரோடு பவுல் பேசுகிறார்? நீங்க மேல இருந்து வாசித்து கொண்டு வந்தீங்கன்னா அது புரியும். எபேசுவில் இருந்து வந்த மூப்பர்களோடு பேசுகிறார். பேசும்போது என்ன சொல்கிறார்? இப்ப பேசும்போதுன்னா இந்தியா தமிழ்ல சொல்றேன், ஸ்ரீலங்கா தமிழ்ல இல்லை. ஸ்ரீலங்கா திட்டுறதுன்னு அர்த்தம். என்ன அப்ப பவுல் அவர்களை திட்டும் போதும் என்ற அர்த்தத்தில் அவர்களோடு கதைக்கும் போது, நம்ம ஒரு பாஷையில தமிழ் ரொம்ப பொருத்தம். அந்த மாதிரி சில நேரங்களில் விளக்கம் கொடுக்கணும், இல்லைன்னா தப்பா புரிஞ்சு கொள்றாங்க. அப்ப தேவன் உங்களை குறித்தும் தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்த தமது சபையை மேய்ப்பதற்கு, மூப்பர்களை பார்த்து சொல்கிறார், தேவன் தமது சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்காணிகளாக ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப அந்த அதிகாரத்தை ஒழுங்கா வாசித்தீங்கன்னா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வீர்கள். என்னது? மூப்பர், மேய்ப்பர், கண்காணி, மூன்றும் என்னது? சினோனிம்ஸ், ஒத்த கருத்துள்ள சொற்கள். மூப்பர்களுக்கு தான் என்ன பணி கொடுக்கப்படுகிறது? சபையை மேய்க்கின்ற பணி. அவர்கள் மேய்ப்பர்களாக இருப்பதனால சபையை கண்காணிக்கின்ற பணி அவர்களினுடையது, மேய்ப்பனினுடைய பணி.
2 யோவான் 3 யோவான் யோவான் சபையில் உள்ளவர்களுக்கு நிருபம் எழுதும் போது மூப்பனாகிய யோவான் என்று தன்னை குறித்து சொல்கிறார். இப்ப தீத்து தீமோத்தேயுவுக்கு எழுதப்பட்ட நிருபங்களில் கவனித்து பார்த்தீர்கள், குறிப்பாக 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் கண்காணிகளை குறித்து சொல்லப்படுகிறது. 3ஆம் அதிகாரம் கண்காணியானவன் எப்படி இருக்கணும், அதுக்கு பிறகு மூப்பனானவன் எப்படி இருக்கணும்னு அங்க எழுதல, உதவிக்காரர். கண்காணி தான் மெய்ப்பனாக இருந்தவன். மெய்ப்பனை அழைக்கின்ற இன்னும் ஒரு சொல் மூப்பன். அப்ப சபையில் மூப்பர்களை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லும் போது சபையில் மெய்ப்பர்களை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு பிறகு என்ன நடந்தது? இப்ப பாருங்க, எருசலேம்ல சபை இருந்தது, சரியா? இந்த அப்போஸ்தலர்கள் போய் அந்தியோகியா வரைக்கும் சுவிசேஷம் போனது. பிறகு அந்தியோகியா சபை பவுலையும் பர்னபாவையும் மிஷனரிகளாக அனுப்பியது. அதனால்தான் அவங்க முதலாவது சுவிசேஷ பிரயாணத்தை முடித்துவிட்டு சபைக்கு வந்து தாங்கள் என்ன செய்தோம் என்பதை குறித்து சொல்கின்றார்கள். அப்ப பைபிளை நாங்க பார்க்கும்போது 2 விதமான அப்போஸ்தலர்களை பார்க்கிறோம். ஒன்று இயேசுவினால் அனுப்பப்பட்டவர்கள், 2வது என்னது? சபையினால் அனுப்பப்பட்டவர்கள். அங்கேயும் நிறைய இடங்கள்ல வந்து அப்போஸ்தலோஸ் என்ற சொல் தான் இருக்குது. ஆனால் ஆங்கிலத்தில் வேதத்தை மொழிபெயர்த்தவர்கள் இயேசுவினுடைய சீடர்களோடு அப்போஸ்தலர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள் என்பதனால அப்போஸ்தலோஸ் என்ற சொல்லை அப்போஸ்தல் என்று எழுதாம எம்பசிடர் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள், இல்லைன்னா எமிசரி அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறார்கள். எம்பசிடர் இல்லைன்னா எமிசரி. தமிழ்ல பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஸ்தானாபதி அப்படின்ற சொல் தமிழ்ல இருக்குது. அப்ப அந்த ஸ்தானாபதியை கிரேக்கத்துல வாசித்தீங்கன்னா அப்போஸ்தல் அப்படின்னு தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணி இருக்கிறாங்க? அப்போஸ்தலர்கள் இன்றைக்கு இல்லை என்பதனால் அப்போஸ்தல் என்றதை கூட அம்பாசிடர் ஆக்கிட்டாங்க. அப்ப ஒரு சில இடங்களில் வந்து மொழிபெயர்ப்பு குழுவில் இருந்தவர்கள் என்ன விதமான உபதேசத்தை கொண்டிருந்தார்களோ அதற்கேற்ற விதமாக வேதம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. எபேசியர் 2:20 அத்திவாரமாக்கிட்டாங்க. அப்ப அப்போஸ்தலர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள், அவங்க அத்திவாரம் இல்லை. அப்ப மூளைக்கல் என்று இயேசு வருது தானே. ஏசாயால ஒரு வசனம் இருக்குது, இயேசுவை குறித்து சொல்லும் போது மூளைக்கல்லாகிய அஸ்திபாரம் அப்படின்னு இருக்கு. அந்த காலத்துல பெரிய கோட்டைகள் கட்டும் போது, உங்களுக்கெல்லாம் இங்க மலைகள் நிறைய இருக்கிறதுனால இது ஈஸியா புரியும். இப்ப இந்த மலைகளை பார்த்தீங்கன்னா சில மலைகள் அப்படியே நிலத்துக்கு கீழே இருந்து வந்து அப்படியே மேல செங்குத்தா இருக்கும். அந்த காலத்துல கட்டிடம் கட்டுறதுன்னு சொன்னா அதை வந்து மூளைக்கல்லாக வைத்து ஒரு பக்க சுவரை கொண்டு வந்து அதோட ஜாயின் பண்ணுவாங்க, மற்ற பக்க சுவரை கொண்டு வந்து அதோடு ஜாயின் பண்ணுவார்கள். கோட்டைகள் எல்லாம் கட்டும் போது உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நிலத்துக்கு கீழையும் என்ன செய்வார்கள்? இந்த நிலத்துக்கு மேல இருக்கிற இந்த கல் எது வரைக்கும் நிலத்துக்கு கீழே ஆழமாக போயிருக்கிறதோ அது வரைக்கும் நிலத்தை தோண்டுவார், அஸ்திவாரத்தை போடுவார். அப்ப அந்த மூளைக்கல் தான் இப்ப நம்ம ஊர் ஜனாதிபதி போய் யாழ்ப்பாணத்துல ஒரு சின்ன கல் வச்சுட்டு வந்தார், அந்த மாதிரி மூளைக்கல் இல்லை. அது ஏதோ ஒரு சின்ன கல் வச்சிருக்காரு. அது இந்த காலத்துல மூளைக்கல். ஆனா அந்த காலத்துல மூளைக்கல் பெரிய கல், அதுதான் அஸ்திவாரம். ஒரு கோட்டையினுடைய அஸ்திவாரமாக இருக்கிறது. அப்ப அஸ்திவாரம் வேற, என்னது மூளைக்கல் வேற அப்படின்ட்டு இல்லை. இயேசுதான் அஸ்திவாரம், அவர்தான் மூளைக்கல். அதனால ஒரு பாட்டு வரும், வேண்டப்படாதவனாக இருந்த என்னை மூளைக்கல்லாக்கினீர் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, அதை பாடாதீங்க. நாம மூளைக்கல் இல்லை, இயேசுதான் மூளைக்கல். சரியா? பாட்டுகளை வந்து உங்களுக்கு உபதேசம் படிச்சதுக்கு பிறகு பாட்டுகளை கொஞ்சம் சல்லடை போட்டு சலித்தெடுத்து இது வேதத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இப்ப வாளாக்காமல் தலையாக்குவார், அப்படிதானே? இந்த பாடி பாடி என்ன நடக்குது? சபையில இருக்கிற எல்லா வாளுகளும் தலையாக முற்பட்டு இருக்கிற தலை எல்லாத்தையும் வெட்டி தள்ள பார்க்குது. அப்ப வாக்கு தத்தம் பொய்யா அப்படிப்படியான கேட்கலாம். அதை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அதில் ஒரு கண்டிஷன் இருக்கும், ஒரு நிபந்தனை இருக்கும். இந்த கற்பனைகளை எல்லாம் நீ கை கொண்டால் ஆண்டவர் என்ன செய்வார்? உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார்.
நாம வந்து கண்டிஷனை சொல்றோமா, நிபந்தனையை சொல்றோமா? சும்மா சொல்லிடுறோம், வாழாக்காமல் தலையாக்குவார். அப்ப அதனால எந்த வாக்கு தத்தத்தை எடுத்தாலும் அதற்கு என்ன இருக்குது? நிபந்தனைகள் இருக்கு. யார் வாக்கு தத்தம் கொடுத்தாலும் பைபிள்ல மேலையும் கீழையும் வாசித்து பாருங்க, என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு. அந்த கண்டிஷன் படி நாம நடந்தால்தான் அந்த வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். சரி, அது வேற விஷயம். இப்போ புரியுதா உங்களுக்கு? அப்போஸ்தலன், அப்ப இயேசுவினால் அனுப்பப்பட்டவர்கள் சபைகளை ஸ்தாபித்தார்கள். அதன் பின்னர் இயேசு கிறிஸ்து அல்ல, சபையே புதிய சபைகளை ஸ்தாபிக்க அப்போஸ்தலர்களை அனுப்பியது. இவர்களே மிஷனரிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். சபையை ஸ்தாபிப்பதற்கு தேவைப்படும் அத்தனை வரங்களும் இவர்களுக்கு அருளப்படும். யாருக்கு? இந்த அனுப்பப்படுகிறவர்களுக்கு. ஏன்னா அவங்க தான் போய் எல்லாத்தையும் ஆரம்பத்தில் செய்யணும். பிறகு விசுவாசிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருவர் கொடுக்கப்படுவார்கள். சரி, இந்த ஐவகை ஊழியத்துல முதலாவது அப்போஸ்தலர், அடுத்து தீர்க்கதரிசிகள், அடுத்து சுவிசேஷகர், அதுக்கு பிறகுதான் மேய்ப்பர், போதகர் எல்லாம் வருதுன்னா. அப்ப மேய்ப்பர் வந்து ரொம்ப கீழே இருக்கிற மாதிரி இருக்குது அந்த பட்டியல்ல. இது முதலாவது வரம். அதுக்காக எல்லாவற்றிற்கும் மேலான வரம் ஒன்று இல்லை. அப்ப அப்போஸ்தலர்களினால் ஸ்தாபிக்கப்பட்ட சபைகளில் மூப்பர்கள் தலைவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தான் மேய்ப்பர்கள். அதுக்கு பிறகு ஊழியத்திற்காக மனிதர்களை அனுப்பும் போது யார் அனுப்புவார்? சபையினுடைய மேய்ப்பர் அனுப்புவார். அப்ப அப்போஸ்தலன் மேய்ப்பனுக்கு மேலேயா கீழேயா? வேதத்தின்படி கீழே. ஆனா நம்முடைய மனசின்படி, இப்ப இருக்கிற உலகத்தின்படி நமக்கு மேல. அப்ப வேதத்தின்படி சபை இருக்கணுமா, இல்லைன்னா நமக்கு வேண்டிய மாதிரி சபை இருக்கணுமா, இல்லைன்னா மனிதர்களுக்கு வேண்டிய மாதிரி சபை இருக்கணுமா? நம்ம யோசிக்கணும். இது வந்து இந்த மொழிபெயர்ப்பினால் வந்த ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல். அனுப்பப்பட்டவன் என்று சபை ஒருவரை ஊழியத்திற்காக அனுப்பும் போது அவர் சபையின் அப்போஸ்தலர். நான் ஒருவரை அனுப்பினார், அவர் என்னுடைய அப்போஸ்தலன். இயேசுவினால் அனுப்பப்பட்டவர்கள் இயேசுவின் அப்போஸ்தலர்கள். அப்ப ஏன் ஐவகை ஊழிய பட்டியல்ல அப்போஸ்தலர்கள் முதலாவதாக இருக்கிறார்கள் என்றால், முதல்ல இருந்தது யாரு? இயேசு 12 பேரை தெரிவு செய்து அவங்களுக்கு என்னென்ன பேர் கொடுத்தார்? அப்போஸ்தலர். அதனாலதான் அப்போஸ்தலர்கள் முதலாவதாக அங்க இருக்கிறாங்க. அப்ப அது சரித்திர ரீதியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது தீர்க்க தரிசன வரம். இதுதான் ரொம்ப சிக்கலான வரம். ஆனாலும் நான் சுருக்கமா இதை முடிச்சிடணும். நான் கொஞ்சம் இந்த இலாஸ்டிக் மாதிரி வயசு போக போக இழுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன அதான் சொல்றது, வயசு கோளாறு. இப்ப வாலிப வயசுல வந்தா வயசு கோளாறு வேற மாதிரி, என்ன போல வயோதிப காலத்துல வயசு கோளாறு வந்தா அது வேற மாதிரி. அப்புறம் நாங்க வேற மாதிரி இப்படின்னு பாடிட்டு போயிடுவோம். சரி, தீர்க்க தரிசனம் வரம். இப்ப நமக்கு வேதத்தை வாசிக்கும் போது பழைய ஏற்பாட்டிலும் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், புதிய ஏற்பாட்டிலும் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். அப்படித்தானே? ஒரு மாதிரி பாக்குறீங்க. பழைய ஏற்பாட்டிலும் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், புதிய ஏற்பாட்டிலும் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். ஆனால் 2 ஏற்பாடுகளிலும் தீர்க்க தரிசன பணி வித்தியாசமானது. சரியா? ஏன் வித்தியாசமானது? பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ராஜ்யம் இருந்தது, புதிய ஏற்பாட்டில் சபை இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் ராஜ்யத்தின் தீர்க்கதரிசிகள். இப்ப பழைய ஏற்பாட்டு அந்த அமைப்பை பார்த்தீர்கள் என்றால் 3 விதமான தலைமைத்துவம் இருந்தது. அரசர்கள் இருந்தார்கள், தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், ஆசாரியர்கள் இருந்தார்கள். ஆசாரியருடைய பணி மதத்தோடு சம்பந்தப்பட்ட பணி. அரசனினுடைய பணி ராஜ்யத்தோடு, நாட்டோடு, அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு பணி. தீர்க்கதரிசி என்ன பண்ணுவான்? அவன் அரசனுக்கும் அறிவுரைகள் கொடுப்பான், தேவனுடைய வார்த்தையை போதிப்பான், ஆசாரியனுக்கும் போதிப்பான், மனிதர்களுக்கும் போதிப்பான். உண்மையாக பார்க்க போனா தீர்க்கதரிசி அரசனை விடவும்
ஆசாரியனை விடவும் மேலானவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில். அப்ப மக்கள் நியாய பிரமாணத்தை விட்டு வழிவிலகி போகும்போது தேவனுடைய வார்த்தையை தீர்க்கதரிசிகள் அறிவித்து தேவன் பக்கமாக திரும்பும்படி அவர்களை அழைக்கின்றவர்களாக தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அப்ப இது பழைய ஏற்பாட்டு கால தீர்க்க தரிசனம். இப்ப பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் பார்த்தீர்கள் என்றால் எதிர்காலத்தில் நடக்கிற காரியங்களை மட்டுமல்ல, தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்தில் இருந்த மக்களுக்கான செய்தியும் தீர்க்கதரிசிகள் மூலமாக தான் வந்தது. இன்றைக்கு ஒரு பிரசங்கி எப்படி இருக்கிறானோ அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டு காலத்தில் நியாயப்பிரமாணத்தை மையமாக வைத்து தங்களுடைய கால மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கின்றவர்களாக தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். இதுதான் பழைய ஏற்பாட்டு கால தீர்க்க தரிசன பணி. அப்ப இஸ்ரவேலை மையமாக வைத்து அவைகள் தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டதுனால இஸ்ரவேலை சுற்றி இருந்த நாடுகள், இஸ்ரவேலுக்கு தொல்லை கொடுத்த நாடுகள், இஸ்ரவேலோடு தொடர்புடைய நாடுகள், இவற்றிற்கெல்லாம் என்ன நடக்கும் என்பதை குறித்தெல்லாம் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை நாம வாசிக்கலாம். சரியா? இப்ப லூக்கா 16:16 வாசிங்க. நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. நல்லா கவனிச்சு பாருங்க. பைபிள் வாசிக்கும் போது ரொம்ப கவனிச்சு வாசிக்கணும். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. யார் அந்த யோவான்? சுவிசேஷத்தை எழுதிய யோவானா, இல்ல நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிற யோவானா? ஏன் சிரிக்கிறீங்க? சிலர் இந்த பைபிள்ல ஆசியா தேசம்னு இன்னைக்கு இருக்கிற ஆசியா கண்டம், ஜப்பான், அந்த இந்தோனேஷியா, இந்த நாடுகள் எல்லாம் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. தெரியாது, ஆசியா என்றது இன்றைக்கு ஒரு பேர்ல இருக்குது, பைபிள் காலத்துல இன்னொரு பேர்ல இருக்குது. அப்ப அதனால பைபிள்ல ஒரு சொல்லை பார்க்கும்போது அது எதனை குறிக்கிறது, பெயர் வந்தா எதை குறிப்பிடுகிறது என்பது ரொம்ப முக்கியம். அப்ப அந்த யோவான் யார்? இயேசுவுக்கு முன்னோடியாக வந்த யோவான். அப்ப நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. கடைசி தீர்க்கதரிசி யோவான். அந்த பழைய ஏற்பாட்டு நடைமுறையின் படியான கடைசி தீர்க்கதரிசியார் யோவான். இதை நல்லா புரிஞ்சு கொண்டவங்க என்ன பண்ணிட்டாங்க? தீர்க்கதரிசியை அத்திவாரமாக்கிட்டாங்க. விளங்குதா? அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சத்தியத்தை சரியாக சொல்லி இருக்கிறார்கள், மிச்சத்தை மறந்துட்டாங்க. அப்புறம் நம்ம புதிய ஏற்பாட்டை வாசிக்கும் போது புதிய ஏற்பாட்டிலும் யார் இருக்கிறார்? தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். இப்ப தீர்க்கதரிசி என்பதற்கு எபிரேய மொழியில் உள்ள சொல் வந்து இன்னொரு மனிதனுக்காக, இன்னொரு மனிதனினுடைய வாயாக இருப்பவன். தேவனுடைய தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வாயாக இருந்து தேவனுடைய வார்த்தையை அறிவித்தார்கள். சரியா? இது எபிரேய மொழியில் தீர்க்கதரிசி என்ற சொல்லினுடைய அர்த்தம். புதிய ஏற்பாடு என்ன மொழியில் எழுதப்பட்டது? கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. கிரேக்க மொழியில தீர்க்கதரிசி என்ற சொல்லுக்கு இந்த அர்த்தம் இல்லை. அதாவது உங்களுக்கு தெரியாததொன்றை நான் உங்களுக்கு சொன்னா நான் உங்களுடைய தீர்க்கதரிசி. இப்ப பாருங்க, தீத்து புத்தகத்துல கிரேத்தா தீவார், ஓயா பொய்யர், பெருவயிற்று சோம்பேறிகள் என்று யார் சொன்னதா? அவர்களில் ஒரு தீர்க்கதரிசியாகிய ஒருவன் சொல்லி இருக்கிறான். அப்ப தீர்க்கதரிசி கிரீக்ல வந்து இப்ப சமாரிய பெண்ணினுடைய கதையில பாருங்க, 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்போது இருக்கிறவன் உன்னுடைய புருஷன் அல்லன்னு சொல்லும்போது நீர் மெய்யாக தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்றதானே. யாருக்குமே தெரியாத விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருக்கு, அவர் சொல்றதுனால அவர் ஒரு தீர்க்கதரிசி. கிட்டத்தட்ட இன்னைக்கு அந்த அர்த்தத்துல தானே சொல்றோம். யாராவது வந்து கையை வச்சு ஜெபம் பண்ணி நமக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொன்னோம்னா தீர்க்கதரிசின்றோம் தானே. அது வந்து உண்மையில் ஆவியினால் வசனத்தை உணர்த்தும் வரம் அப்படின்னு ஒரு வரம் இருக்கு தானே, வேர்ட் ஆஃப் நாலேஜ். அது இப்ப நம்ம ஜெபம் பண்றோம், ஆவியானவர் என்ன செய்கிறார்? நம்முடைய அறிவுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துகிறார்,
சொல்கிறார். அப்ப நம்ம அந்த விஷயத்தை வெளியில சொல்கிறோம். அது வேர்ட் ஆஃப் நாலேஜ். ஆனா நம்ம அதையும் தீர்க்க தரிசனம் ஆக்கிட்டோம். என்ன பண்றது? நம்முடைய அறிவு அந்த அளவுக்கு அப்படி இருக்குது. அப்ப பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கும் புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்ப நமக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டு வேத வாக்கியங்களை எழுதியவர்கள் யார்? எபிரேயர் 1:1 பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பிதாக்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றிய தேவன். பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவனுடைய வார்த்தையை அறிவித்தவர்கள் தீர்க்கதரிசிகள். புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய வார்த்தையை மக்களுக்கு அறிவித்தவர்கள் யார்? பொழுது விடிந்த போது இயேசு 12 தெரிவு செய்து அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். பிறகு மாட்கள் அதே சம்பவத்தை வாசிக்கும் போது அவர்கள் தம்மோடு கூட இருக்கும்படியாகவும் பிரசங்கிப்பதை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்காகவும் வியாதியஸ்தரை சுகப்படுத்துவதற்காகவும் தெரிந்து கொண்டார் என்று இருக்கு. அப்ப பழைய ஏற்பாட்டு வேத வாக்கியங்கள் தீர்க்கதரிசிகளினால் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாட்டு வாக்கியங்கள், அதாவது பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் தீர்க்கதரிசிகளினால் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள் அப்போஸ்தலர்களினால் எழுதப்பட்டது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல சொல்றார், தீர்க்கதரிசிகளினால் முன் சொல்லப்பட்ட வாக்கியங்களையும் அப்போஸ்தலராகிய எங்களால் சொல்லப்பட்டவைகளையும் நினைவு கூறுங்கள் அப்படின்றார். அப்ப வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டவைகளையும் புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டவைகளையும் நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிக்கு சமமான அதிகாரமுடைய, இல்லைன்னா அதை போன்ற ஊழியம் சொன்னா அது அப்போஸ்தலர்களினுடைய ஊழியம். அப்ப பழைய ஏற்பாட்டுக்கால நடைமுறையின்படியான தீர்க்க தரிசனப்படி யோவான் வரைக்கும் தான். அப்ப இந்த நாடுகளுக்கு எதிரான தீர்க்க தரிசனங்கள் இதுகள் எல்லாம் அதுக்குள்ள அடங்கும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு என்ன செய்கிறார்? சபையை கட்டுகிறார். இந்த ராஜ்யங்களை குறித்து சொல்ல வேண்டிய அத்தனை காரியங்களும் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டாயிருச்சு. தானியேல், எசேக்கியேல், எரேமியா, ஏசாயா இதெல்லாம் வாசிக்கும் போது உலகத்தின் இறுதி வரைக்கும் இஸ்ரவேலோடு சம்பந்தப்பட்ட அத்தனை காரியங்களும் அதனோடு தொடர்புள்ள நாடுகளை குறித்த அவ்வளவு விஷயங்களும் தீர்க்கதரிசிகளினால் சொல்லப்பட்டாயிற்று. அவற்றில் பெரும்பாலான காரியங்கள் இயேசுவினுடைய வருகைக்கு முன்பே நிறைவேறி முடிஞ்சிருச்சு. நிறைவேறாதவைகள் அவருடைய 2ஆம் வருகையின் போது நிறைவேறும். நீங்கள் எபேசியர் 3ஆம் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா இந்த தீர்க்க தரிசனங்களை குறித்தும் அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களை குறித்தும் அந்த வித்தியாசத்தை நீங்க பார்ப்பீங்க. இப்ப புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த தீர்க்க தரிசன பணி எப்படி இருக்க வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவனும் மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். அப்ப இது புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி இப்படி பேச மாட்டான். எப்படி பேசுவான்? அழிவு வரும், அது வரும், கர்த்தர் அடிப்பார், உதைப்பார், அப்படிதான் பேசுவார். புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக பேசுகிறான். சரியா? அப்ப இன்றைய தீர்க்க தரிசனம் எப்படி இருக்கணும்? தீர்க்கதரிசி ஆண்டவரிடத்துல இருந்து ஒரு வார்த்தையை எனக்கு கொடுத்தா எனக்கு பக்தி விருத்தி ஏற்படணும், எனக்கு அது ஒரு புத்திமதியாக இருக்கணும், அதே சமயம் ஆறுதல் ஏற்படுத்துகிறதாக இருக்கணுமே தவிர ஒரு தீர்க்க தரிசன செய்தியை கேட்டுட்டு அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன் அப்படி? பழைய ஏற்பாட்டு காலத்துல தீர்க்கதரிசிகள், அரசர்கள், ஆசாரியர்கள் இருந்தார்கள். ராஜ்யத்தோடு சம்பந்தப்பட்டது. அரசர்களுக்கும் போய் காரியங்களை சொல்ல வேண்டியதாக இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்தில் எல்லா வரங்களும் சபைக்கு அருளப்பட்டிருக்கிறது. அதான் நம்ம முதல்ல பார்த்த லஞ்சுக்கு முதல் நம்மளாம் அவயவங்களாக இருக்கிறோம். ஒரு அவயவம் தீர்க்க தரிசன அவயவமாக சபையில இருக்கும். அதே சமயம் சபையில என்னதும் இருக்கு, போதக பணியும் இருக்குதுன்னா அவர் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை
மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த சிலர் என்ற சொல் மேய்ப்பருக்கும் போதகருக்கும் இடையில இல்லை. சிலரை அப்போஸ்தலர், சிலர் தீர்க்கதரிசிகள், சிலர் சுவிசேஷகர், சிலர் மேய்ப்பராகவும் போதகராகவும். நாய் வேஷம் போட்டா என்ன நடக்கணும்? குறைச்சிதான் தீரணும். பாஸ்டரானா குறைக்க விடாது. பிரசங்கம் பண்ணித்தார். இந்த பழமொழியெல்லாம் சில நேரம் பொருந்தாது, சரியா? ஆனா அது விஷயத்தை சொல்றதுக்காக நான் சொல்றேன். அப்போ பாஸ்டரா இருந்தா என்ன பண்ணணும்? பிரசங்கம் பண்ணணும். பாஸ்டரா இருந்தா என்ன பண்ணக்கூடாது? என்னை போன்ற ஆட்கள் எப்போது வருவார்கள் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. உங்களுடைய மந்தைக்கு நீங்கள் தான் என்ன செய்யணும்? மந்தையை நீங்க தான் போஷிக்கணும். அப்ப மந்தைக்கு நீங்கள் சரியான ஆகாரத்தை கொடுப்பதற்கு வேதத்தை நீங்கள் சரியான விதத்தில் என்ன செய்திருக்கணும்? கற்று அறிந்து மக்களுக்கு அதை போதிக்கிறவர்களாக இருக்கணும். இல்லைன்னா அங்கேயும் அலைந்து போய்விடுவார்கள். இப்ப ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. வெளிப்படுத்தல் புத்தகத்துல 7 சபைகள் இருக்கு. 2ஆம் 3ஆம் அதிகாரங்களில் 7 சபைகளுக்கும் தனித்தனியாக செய்திகள் கொடுக்கப்படுகிறது. எபேசு சபையின் தூதனுக்கு எழுது, இந்த சபையின் தூதனுக்கு எழுது, அந்த சபையின் தூதனுக்கு எழுது. தூதன் என்ற சொல் ஆஞ்சலோஸ் என்ற கிரேக்க சொல். அதை ஏஞ்சல் என்றும் நீங்க மொழிபெயர்க்கலாம், மெசஞ்சர் என்றும் மொழிபெயர்க்கலாம். அதாவது தேவதூதன் என்றும் மொழிபெயர்க்கலாம், தூதுவன் அதாவது செய்தியாளன், ஒரு செய்தியை கொடுப்பவன் என்ற அர்த்தத்திலும் மொழிபெயர்க்கலாம். அப்ப என்ன அர்த்தத்தில் ஒரு சொல்லுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. அதனால தான் நான் ஒரு பாட்டு எழுதி எல்லாத்தையும் பாடுபடுத்திக்கிட்டு இருக்கிறேன். நீங்களாம் அதை கேட்டிருக்க மாட்டீங்க. அதனால அந்த பாட்டை நீங்களும் கேட்கறது நல்லது. வாழ்க்கையில் உள்ளது பாடு, ஆனாலும் நீ தொடர்ந்து பாடு, இல்லாவிட்டால் உன் பாடு பெரும்பாடு. அப்ப 4 தடவை பாடு வந்தாலும் ஒவ்வொரு இடத்துலையும் வித்தியாசமான அர்த்தம். ஏன்னா ஒரு சொல்லுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அந்த மாதிரி தான் ஏஞ்சலோஸ் என்ற சொல்லுக்கும் நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஒவ்வொரு சபையினுடைய தூதனுக்கு செய்தி கொடுக்கப்படுகிறது. அந்த தூதர்கள் யார்? பிறகு அந்த இதுகளை வாசிக்கும் போது 7 சபைகளுக்கு என்ன சொல்லப்படுது? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன். இதை காதில்லாதாக்கள் அங்க இருந்தாங்கன்னு நினைச்சிடாதீங்க. அது யூதர்களினுடைய பேச்சு வழக்கு. கவனித்து கேளு என்பதை சொல்லும் போது காது உள்ளவன் கேட்க கடவன். இப்போ நாம சிலரை பார்த்து சொல்லுவாங்க, உன் காதை என்ன செவிடா, உன் கண்ணை என்ன பெடலிலையா வச்சிருக்கிற, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் பேச்சு வழக்கோடு சம்பந்தப்பட்ட காரியங்கள். அவங்க 2 பேருக்கும் அந்த பழமொழியெல்லாம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பரவாயில்ல, அதெல்லாம் புரியாம இருக்கிறதே நல்லது. என்ன எந்த அளவுக்கு புரிஞ்சு கொள்றோமோ அந்த அளவுக்கு பொறுப்பு அதிகரிச்சிடும். சபையினுடைய செய்தியாளன் தான் அங்கு தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறான். சபைக்கு செய்தியை கொண்டு வருகிறவன். யார் சபைக்கு செய்தியை கொடுப்பது? சபையினுடைய மெய்ப்பன். ஏன்னா அந்த மெய்ப்பனாகவும் போதகனாகவும் இருக்கணும். இப்ப 7 சபைகளுக்கும் ஒரு செய்தி கொடுக்கப்படல, வித்தியாசமான செய்தி கொடுக்கப்படுகிறது. இவ்வளவுக்கும் இந்த 7 சபைகளும் சின்ன ஆசியால இருந்தது. அந்த சின்ன ஆசியா இப்ப இன்றைக்கு இருக்கிற துருக்கி நாட்டினுடைய ஒரு பகுதி. நீங்க ஒரு வேர்ல்ட் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசஸ், தெசலோனிக்கா இந்த மாதிரி பட்டணங்கள்லாம் இருக்கிற இடங்களை பார்த்தீங்கன்னா அது துருக்கி இன்னைக்கு இருக்கிற பெரிய நாட்டில் ஒரு சின்ன பகுதி, ரோம ராஜ்யத்தினுடைய ஒரு மாகாணம். அப்போ ஒரு சின்ன இடத்துல இருக்கிற அத்தனை சபைகளுக்கும் ஒரு செய்தியை இயேசு கொடுத்திருக்கலாம். ஆனா அப்படி கொடுக்கல. ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான செய்தி. ஏன்? ஒவ்வொரு சபையினுடைய தேவை என்னது, நிலைமை என்னது, அதற்கேற்ற விதமான செய்தி தான் கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு என்ன நடக்குது நிலைமை? தீர்க்கதரிசி என்று தங்களை அழைத்துக் கொள்பவர்கள் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் செய்தி கொடுத்துருவாங்க. இல்லைன்னா புது வருஷம் வரும்போது வாக்குத்தத்த வசனம். 31ஆம் தேதி ராத்திரி சர்வீஸ் முடிச்சுட்டு போயிட்டு போனை பார்த்தா வாட்ஸ்அப்ல பார்க்கறதே இல்லை. 1008 வாக்குத்தத்த வசனம் வந்திருக்கும், இந்த வருஷத்துக்கான வசனம். அதுல எதுன்னு தேடி பிடிக்கிறதுக்கு மேல அடுத்த வருஷம் வந்துடும். நீங்க
ஆண்டவர் உங்களுடைய சபைக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுக்கும்போது அந்த சபையினுடைய மேய்ப்பர் மூலமாக ஒரு வாக்குத்தத்த வசனம் கொடுப்பார். அது அந்த சபைக்கானது. இப்ப ஆமென் வேதாகம கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீம் நாம கொடுக்கிறது. இந்த வருஷம் இயேசுவை அறிவோம், இயேசுவை அறிவிப்போம். அது யாருக்கு? ஆமென் பைபிள் காலேஜில் இருக்கிறவர்களுக்கு. அதாவது இன்றைக்கு தீர்க்கதரிசி லோக்கல் கண்டெக்ஸ்ட்ல, லோக்கல்னா தமிழ்ல அந்த மாதிரி லோக்கல் இல்லை, நான் எந்த சபையில் அங்கத்தினனாக இருக்கிறேனோ அந்த சபையில் வருகின்ற தீர்க்க தரிசன செய்தி தான் எனக்கானது. அதனால்தான் 7 சபைகளுக்கும் தனித்தனியாக செய்தி அனுப்பப்படுகிறது. புதிய ஏற்பாட்டு காலத்துல தீர்க்க தரிசன பணி உள்ளூர் சபைக்குள் செய்யப்படுகின்ற ஒரு காரியம். சும்மா இருந்துகிட்டு இடி இடிக்குது, மழை பெய்யுது, இதுக்கெல்லாம் இன்னைக்கு தீர்க்க தரிசனம் தேவையில்லை. ஏன்னா அந்த காலத்துல இந்த மெட் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கலன்னா இந்த என்ன சொல்லுவோம், என்னது வெதர் ஃபோர்ஸ்கார்லாம் இருக்கு இல்லை. இப்போ போன் எடுத்து பார்த்தாலே காலையில வெதர் என்னது, பகல் வெதர் என்னது, பின்னேரம் வெதர் என்னதுன்றதெல்லாம் அதுல இருக்குது. மூல உலகத்திலையும் சேட்டலைட்டை வச்சு இப்ப எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதனால அப்படியே தீர்க்கதரிசிகள் தான் திடீர்னு சுனாமி வருது, திடீர்னு வெள்ளம் வருது. இதெல்லாம் யாரும் தீர்க்கதரிசிகள் சொல்ற மாதிரி தெரியல. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சென்னையில வெள்ளம் வந்ததுக்கு பிறகுதான் இப்படி ஒரு வந்ததுன்னே தெரியுமே தவிர அதுக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் வருது. ஆனா திடீர்னு என்னத்துக்காவது வந்துடும். அதாவது இந்த விதமாகலாம் செய்தியை கொடுத்து கொண்டிருக்க ஆண்டவரோட வேலை வெட்டி இல்லாம நம்மள மாதிரி இருக்கிறாருன்னு நினைக்க கூடாது. அவர் முழு அண்ட சராசரங்களையும் பராமரித்து வருகிறார். நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். வாரம் சபையாக கூடி ஆராதிக்கும் போது சில நேரங்களில் தீர்க்க தரிசன செய்தி வரும். அது அந்த சபையில் உள்ளவர்களுக்கானது. சில நேரங்களில் பிரசங்கிக்கும் போது அது அந்த சபையில் உள்ளவர்களுக்கான செய்தியாக வரும். அதுதான் தீர்க்க தரிசனம். சில நேரம் நாமெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்போம், ஆனால் நம்ம பிரசங்கம் பண்றது அதுவாக இருக்காது. நீங்க எவ்வளவு கவனிச்சு பார்த்தீங்களோ தெரியாது, இத்தனை ஸ்லைட்ஸை வச்சு இருந்தாலும் நான் அந்த ஸ்லைட்ஸ் படி ஒரு ஆர்டர்ல போனாலும் அதுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லலை, அதுல இல்லாததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சில நேரம் குடும்பத்துக்குள்ள போயும் கலவரத்தை ஏற்படுத்துற மாதிரி உதாரணங்கள் சொல்கிறேன். அப்ப அதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இப்ப சில நேரம் நான் சில சபைகள்ல பிரசங்கம் பண்ண போகும்போது உண்மையிலே ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போறது. ஆனா அங்கு போன பிறகு அங்கு நடக்கிற ஆராதனையில் நானும் ஒன்றாக ஒன்றித்து போனதற்கு பிறகு பிரசங்கம் பண்ணும்போது அது ஒரு வித்தியாசமான செய்தியாக இருக்கும். அதே பகுதியில் நான் பிரசங்கம் பண்ணினாலும் நான் யோசிச்ச காரியங்கள் ஒன்றும் இருக்காது, அது பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும். கடைசியில என்னை கூப்பிட்ட பாஸ்டருக்கு தான் சபை மக்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. என்னது, சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா சபையில இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்கு. இது என்னது, தீர்க்க தரிசனம். அந்த சபை மக்களுக்கு அன்றைக்கு தேவையான செய்தி. யாரு பிரதமரா வந்தா நமக்கு என்ன, ராமர் ஆண்டாள் என்ன, ராவணன் ஆண்டாள் என்ன, அந்த மாதிரி நம்ம போயிடணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அதுக்கு பிறகு மோடி வந்தா என்ன, இவன் ஓடி போனா என்ன, யார் வந்தா நமக்கு என்ன, இதுக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்க கூடாது. போதாத குறைக்கு ரஜினிகாந்த் தமிழ்நாட்டின் முதல்வராக வருவார்னு தீர்க்க தரிசனம் வந்துச்சு. ஏன்னா அந்த நேரம் நியூஸ் அப்படித்தான் இருந்தது, செய்தி. என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார் இந்த ஐபிசி டிவியில, நிராஜ் டேவிட். அவர்கிட்ட கேட்டா எல்லாம் சொல்லுவார், இலங்கையில் அரசியல் என்ன நடக்கும். நானும் தீர்க்க தரிசனம் சொல்லி மக்களை கொஞ்சம் என் பக்கம் கவர விரும்பினால் அவர்கிட்ட போய் விஷயத்தை கேட்டு சொல்லலாம், எக்ஸாக்டா நடக்கும். எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எல்லாம் அவர் சொன்ன மாதிரி தான் வந்தது. அப்ப இந்த அரசியல் அவதானிகள் அரசியலை குறித்து பேசுவார்கள், காலநிலையை கணிப்பிடுகிறவர்கள் அதை குறித்து சொல்வார்கள். நாம தீர்க்க தரிசனம் உரைத்தால் நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்கிற வரத்தை உடையவன்
ரோமர் 12:6 படி விசுவாச பிரமாணத்திற்கேற்றதாக சொல்ல கடவன். இப்ப நிறைய பேருக்கு அந்த விசுவாச பிரமாணம் என்ற வார்த்தை என்னன்னு தெரியாது. நீங்க பாரம்பரிய சபைகளில் இருந்து வந்திருந்தால், இப்ப சிஎஸ்ஐ, சர்ச் ஆஃப் இங்கிலாந்து, கேத்தலிக் சர்ச், அப்படி யாரும் வந்தவங்க இருக்கிறீங்களா? ஒருத்தரும் இல்லை. நீங்க அங்க விசுவாச பிரமாணம் சொல்லுவோம் தானே, வானத்தையும் பூமியையும் காணப்படுறது காணப்படாதமான எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போவோம் கடகடன்னு கிளிப்பிள்ள மாதிரி தேசிய கீதம் பாடுற மாதிரி பாடிட்டு வந்துருவோம். அதான் என்னது விசுவாச பிரமாணம். அந்த விசுவாச பிரமாணம் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த், சபையாக நாம் எதை விசுவாசிக்கிறோம். அப்ப இந்த விசுவாச பிரமாணம் வந்து வேத சத்தியங்களை அடிப்படையாக கொண்டது. இப்ப நமக்கெல்லாம் ஆவிக்குரிய சபையில விசுவாச பிரமாணமும் இல்லை, ஒரு பிரமாணமும் இல்லை. அதனால யார் என்னத்தை விசுவாசிக்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. யாரும் வந்து எதையும் பிரசங்கம் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் சில சபைகளில் நாம் விசுவாசிப்பவை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த். இப்போ அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச் என்றாலும் அதுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த் இருக்குது. சர்ச் ஆஃப் காட்னாலும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த் இருக்கு. என்னென்னத்துல நம்புகிறோம், இதெல்லாம் வேதத்தில் இருந்து ஒரு சுருக்கமாக இந்த மாதிரி எழுதி வைக்கும் போது இதுதான் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இப்போ நீங்கள் தியாலஜி படிக்கும் போது சிஸ்டமேட்டிக் தியாலஜியில் நம்ம படிக்கிற காரியங்கள் தேவனை குறித்து, இயேசுவை குறித்து, சபையை குறித்து, அதை குறித்து, இதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது, அதை நம்ம விசுவாசிப்பவைகள். அப்போ ஒருவன் தீர்க்க தரிசனம் சொன்னால் அவனுடைய தீர்க்க தரிசனம் எப்படி இருக்கணுமா? விசுவாச பிரமாணத்திற்கேற்ற மாதிரி. ஆனால் துயரகரமாக ஆங்கில வேதாகமத்துல வந்து அவனவன் தன்னுடைய விசுவாச அளவுக்கு ஏற்றதாக தீர்க்க தரிசனம் சொல்ல கடவன்னு மொழிபெயர்த்து வச்சிருக்கிறான். அப்ப என்னுடைய விசுவாசம் எப்படியோ நான் அப்படி தீர்க்க சொல்றேன், இன்னொருடைய விசுவாசம் எப்படியோ அப்படி இல்லை. சபையாக அதான் தமிழ்ல நல்ல சரியான வார்த்தை போட்டிருக்கிறாங்க, விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக. இது வந்து யூதா 3வது வசனத்துல பரிசுத்தவான்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட, ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம் அப்படின்ட்டு இருக்கு. இப்ப விசுவாசம் என்ற வார்த்தை வேதத்துல சில இடங்கள்ல நாம் இயேசுவின் மீது வைக்கின்ற விசுவாசத்துக்கு உபயோகிக்கப்பட்டிருக்கு. நம்ம இயேசுவை விசுவாசிக்கிறதுனால ரட்சிக்கப்படுகிறோம் என்ற அர்த்தத்துல. இன்னும் சில இடங்கள்ல ஆவிக்குரிய வரங்களை பொறுத்த வரைக்கும் தேவன் இந்த அற்புதத்தை செய்வார் என்று நமக்குள் இருக்கிற அந்த விசுவாச வரத்தை குறித்து சொல்கிறது. மற்ற இடங்கள்ல வந்து நாம் உபதேசமாக என்னத்தை நம்புகிறோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த். அப்ப அந்த விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்ற விதமாக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். அப்ப தீர்க்க தரிசனம் உரைப்பவன் பாருங்க, இங்கிலீஷ்ல 2 டிரான்ஸ்லேஷன் அந்த கிரேக்கத்தினுடைய சரியான அர்த்தத்தை தருகிற விதமாக இருக்கு. துயரகரமாக 2 டிரான்ஸ்லேஷன் தான். மேக் ஷுவர் வாட் யூ சே அக்ரீஸ் வித் த கிறிஸ்டியன் ஃபெய்த். கிறிஸ்தவ விசுவாசத்துக்கு ஒத்து வரக்கூடிய விதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு. இன்னும் ஒன்று இருக்கு, டு பி யூஸ்ட் அக்கார்டிங் டு த ரூல் ஆஃப் ஃபெய்த். இதுல ரூல் ஆஃப் ஃபெய்த், கிறிஸ்டியன் ஃபெய்த், இதைத்தான் தமிழ் பைபிள்ல விசுவாச பிரமாணம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இப்ப அந்த கஷ்டமான வார்த்தையெல்லாம் விட்டுட்டு சிம்பிளா சொல்ல போனா, நம்மில் தீர்க்க தரிசனம் உரைப்பவன் வேத வாக்கியத்திற்கு ஏற்ற விதமாக, வேதாகமத்திற்கு ஏற்ற விதமாக தீர்க்க தரிசனம் சொல்ல கடவன். அப்ப தீர்க்க தரிசனம், எந்த தீர்க்க தரிசனத்தையும் நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. சரியா? எந்த தீர்க்கதரிசியையும் அற்பமாக எண்ணக்கூடாது. இவ்வளத்தையும் படிச்சதுக்கு பிறகு நாம் என்ன செய்யணும்? சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்களை கவனித்து கேட்கணும். கேட்டு என்ன பண்ணணும்? இந்த பெரோயா பட்டணத்தார் மாதிரி இருக்கணும். அப்போஸ்தலர் 17:16 பெரோயா பட்டணத்தார் என்ன செய்தார்கள்? காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். இப்ப நம்மாக்கள் நற்குணசாலிகளாக இல்லாம போனதுக்கு காரணம் என்னது? தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பதில்லை. இதனால்தான் சர்ச்சில் வந்து பைபிள் வாசிங்கன்னாலும் பிலிப்பியர் 5ஆம் அதிகாரம்னா பழைய ஏற்பாட்டில் தேடிக்கிட்டு இருப்பாங்க. 30 வருஷமா ஒரு விசுவாசியா இருந்தவரை எனக்கு தெரியும்.
அவர் அங்கே முன்னால் உட்கார்ந்துருந்தார். நானும் பார்த்தேன் அவர் என்னத்தை தேடுறாரு. அவருக்கு தேடி பிடிக்க முடியல. நான் மீகா தீர்க்கதரிசனம் சொன்னேன். கடைசியில் என்ன பண்ணுறது, முன்னுக்கு இண்டெக்ஸ் இருக்குதானே, அங்கே பார்க்குறாரு எந்த பக்கத்தில் மீகா வருது. அப்போ வேதத்தை சரியான விதத்தில் நாம் அறிந்திருந்தோம் என்று சொன்னால் தீர்க்க தரிசனங்கள் வரும்போது இது வேதத்திற்கு ஏற்றதா இல்லையா என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அப்போ தெசலோனிக்கேயருக்கு பவுல் எழுதும்போது தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், யாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அப்ப தீர்க்க தரிசனம் நிதானிக்கப்பட வேண்டியது. புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் நிதானிக்க இயலாது. பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம் எப்படிப்பட்டது? கர்த்தர் சொல்கிறார், கட்டாயம் கீழ்ப்படியணும். அங்க நிதானித்து பார்ப்பதற்கு பழைய ஏற்பாட்டில் அனுமதி கொடுக்கப்படல. ஆனால் ஒரு தீர்க்கதரிசி உண்மையானவனா பொய்யானவனா என்பதை கண்டறிவதற்கான வழிமுறை சொல்லப்பட்டது. அவன் சொல்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். நிறைவேறாவிட்டால் அது பொய்யான போலியான தீர்க்க தரிசனம். அவனுக்கு என்ன பண்ணணும்? கல்லெறிஞ்சு கொள்ளணும். அப்படிதானே பழைய ஏற்பாட்டில் எனக்கு ஒருத்தர் எழுதினார், பாஸ்டர் நீங்க ஒரு மெசேஜ் போடணும். என்னது? இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை எல்லாம் கல்லெறிந்து கொள்ளணும். அவருக்கு என்ன புரியல? என்னது புரியல அவருக்கு? பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்துக்கும் புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கும் இருக்கிற வித்தியாசம். ராஜ்யங்களுக்கு குறித்தவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். அவர்கள் சொல்றது நிறைவேறாவிட்டால் கொல்லப்பட வேண்டும். ஆனா புதிய ஏற்பாட்டில் அந்த மாதிரி சொல்லல. தீர்க்க தரிசனங்களை சோதித்து பாருங்கள், பொல்லாங்கானதை விட்டு விலகுங்கள் தான் சொல்லப்படுதே தவிர தீர்க்கதரிசிகள் மீது கல்லெறிந்துகள் கொல்லுங்கள் அப்படியெல்லாம் சொல்லல. ஏன்னா இது லோக்கல் சிச்சுவேஷனோட சம்பந்தப்பட்டது. அப்போ உங்களுக்கு இப்போ தீர்க்கதரிசியை குறித்து கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தீர்க்க தரிசனத்தை கேட்பவர்களும் வேத சத்தியத்திற்கு ஏற்றதாக இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். அதே சமயம் நாம ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தியதற்கு பிறகு இது உண்மையிலேயே தேவனால் தான் நமக்கு கொடுக்கப்பட்டதா, இல்லைன்னா இடையில பிசாசு எதையும் வந்து போட்டானா அப்படின்னு நம்ம பார்க்கணும். சிலர் நம்ம மனசுல உள்ளதை நாம சொல்றோமா? இன்னைக்கெல்லாம் சிலருடைய வாயை அடக்கிறது ரொம்ப லேசு. என்னது? கர்த்தர் பேசினார், கப்சிப்புன்னு அடங்கிடுவாங்க. அப்ப அதனால சில ஊழியர்கள் என்ன பண்றாங்க, இதை ஒரு ஆயுதமாக உபயோகிக்கிறார்கள். எனக்கும் கூட அந்த மாதிரி ஒரு சோதனை வரும். கர்த்தர் பேசுகிறார் அதனால கம்மன் இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அது என்னது? ஆண்டவருக்கு முன்பாக பொய் சொல்வதாக இருக்கும். அப்ப அதனால நம்ம இந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து வேற எதுவும் இருக்கா? இல்லை, இதுக்கு மேல போதும்னா கடைசியா இன்னொரு விஷயம், தேவனை அறியாதவர்களும் தீர்க்க தரிசனம் உரைப்பதனால அதை நிதானிப்பதில் நாம கவனமா இருக்கணும். அது நேற்று சொன்னேன், உங்களுடைய நாமத்தில் அதை செய்தோம், தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அப்படி இப்படிலாம் சொல்லுவார்கள். உங்களை நான் அறியேன். தீத்துல நான் காட்டின வசனம், கிரேத்தா தீவார், ஓயா பொய்யார், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லியிருக்கிறான். சரி, அதோட நம்ம முடிப்போம். அண்ணா வேற எதுவும்? 4 மணி ஆச்சு. நமக்கு சொல்ல வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனால் நீங்கள் தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள். அப்படிதான் நேசம் சொல்றார். பரிசுத்தாவியான சத்திய ஆவியாகி அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். அந்த மாதிரி இன்றைய நாளிலையும் நேற்றும் கேட்ட காரியங்களை நீங்கள் மனதிற்கொண்டு வேதத்தை வாசிக்கும் போது பரிசுத்தாவியானவர் என்ன செய்வார்? உங்களுக்கு உதவி செய்வார். அப்ப இவ்வளவு நேரம் பொறுமையாக நான் பேசிய எல்லாவற்றையும் கேட்ட உங்களுக்கு என்னுடைய நன்றி. குறிப்பாக பாஸ்டர் பவுலுக்கும் என்னுடைய நன்றி. இந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்தியதற்கு இது முதல் முயற்சி.
ஆரம்பத்தில் இயேசுவுக்கு 12 சீடர்கள் தான் இருந்தாங்கன்னு. அதுக்கு பிறகுதான் பெருசாக வளர்ந்தது. அந்த மாதிரி தான் பைபிள் ஸ்கூலும் ஆரம்பத்தில் கொஞ்சம் பேர் தான் இருப்பார்கள், பிறகு திரளானவர்கள் வருவார்கள். அதனால் அற்பமான ஆரம்பத்தை நாம் துச்சமாக பார்க்கக்கூடாது, அற்புதமாக பார்க்கணும். ஏன்னா ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். நீங்கள் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இதில் துயரம் என்னது, பாஸ்டர் ஜெயராஜுக்கு நான் இடமே கொடுக்காம நேரமே கொடுக்காம நான் பாட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன். ஏன்னா இதில் அதை அந்த ஒரு முழுசாக கவர் பண்ணாட்டி நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளலாம். இப்போ கூட என்ன மனசுக்குள்ளே இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லாமல் விட்டுட்டுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் உங்களோட முகங்களை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஆளை விட்டால் போதுன்ற மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க. இல்லை, நீங்கள் சுவாரஸ்யமாக நீங்களும் கேட்டீர்கள். எனவே வந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும், நிறைய பாஸ்டர்மார்கள் இருக்கிறீர்கள், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. பாஸ்டர் ஜெயராஜ் இப்போது ஆமேன் வேதாகம கல்லூரியை குறித்து ஏதாவது சொல்லணும்னா நாம் என்ன பண்ணுறோம் என்று இந்த 2 புத்தகங்கள் நான் ஆரம்பத்தில் சொன்ன விதமாக அங்கே இருக்குது. அதை வாங்கிட்டு போய் வாசிங்க. உங்களுக்கு வாசிக்க முடியாட்டி வாசிக்க தெரிஞ்சாக்களுக்கு கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் பிரான்ஸை மையமாக கொண்டு ஆரம்பித்து இன்றைக்கு ஆண்டவர் ஐரோப்பா முழுவதும் பல மாணவர்களை உள்வாங்கி இந்த வேதாகம கல்லூரி நடத்துவதற்கு கிருபை பாராட்டியிருக்கிறேன். விசேஷமாக சுவிட்சர்லாந்து தேசத்தில் ஆமீன் வேதாகம கல்லூரியை நம்பி பிலதெல்பியா மிஷனரி சபை அவர்கள் முழுமையாக அவரோட ஊழியர்கள் விசுவாசிகளை அனுப்பி கிட்டத்தட்ட அந்த சபையிலிருந்து மட்டும் எங்களுக்கு 30க்கு மேற்பட்ட மாணவர்கள், 38 பேருக்கிட்ட ஊழியர்கள் எல்லாருமே கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்போது தான் நாங்கள் வெளியிலிருந்து மாணவர்களை சேர்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த சுவிட்சர்லாந்து தேசத்தில் ஆமீன் வேதாகம கல்லூரியோட வளர்ச்சிக்கு பிலதெல்பியா மிஷனரி சபையினுடைய பங்கு அளப்பரியது. அதை போல் இன்றும் நாங்கள் ஒரு சில சபைகளோடு இணைந்து செய்ய நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த வேதாகம கல்லூரி இன்றைக்கு ஒரு சில நாடுகளில் பல வேறு நாடுகள் தேசங்களில் இருந்து வந்து வேதாகம கல்லூரி ஆன்லைன் வாயிலாக நேரடியாக வந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வேதாகம கல்லூரிக்கும் இந்த வேதாகம கல்லூரிக்கும் என்ன வித்தியாசம்னு என்கிட்ட பல பேர் கேட்டாங்க. நான் கட்டாயம் சொல்லணும், இந்த வேதாகம கல்லூரியினுடைய பாடத்திட்டங்களும் சரி, படித்து கொடுக்கும் விரிவுரையாளர்களும் சரி, பாடத்தில் இருக்கிற படிப்பு முறைகளும் சரி, இது சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் கையாளுகிற மெத்தடு தான் நாங்கள் கையாளுகிறோம். உதாரணமாக நீங்கள் சர்வதேச ரீதியான பாடத்திட்டத்துக்குள்ள வந்தீங்கன்னா ஒரு பாடம் ஆக குறைந்தது 30 மணித்தேலாம் நீங்கள் படிக்கணும். ஸோ கிட்டத்தட்ட யூனிவர்சிட்டிலேயும் ஒரு சப்ஜெக்ட் அப்படி தான் படிப்பாங்க. 30 hours அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வரக்குள்ள 120 மணித்தேலங்கள் நீங்கள் ஒரு பாடம் படித்து முடிப்பீங்க. எக்ஸாம் அசைன்மெண்ட் சேர. ஸோ நீங்கள் ஒரு 4-4.5 வருஷம் செல்லும் நீங்கள் ஒரு டிகிரி முடிக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் யோசிச்சுக்கொள்ளும், உங்களோட பிள்ளைகளும் யூனிவர்சிட்டி போனாங்கன்னா 4-4.5 வருஷம் செல்லும். அதே போல் எங்களுக்கு இன்னொரு பாடத்திட்டம் இருக்குது, ஸ்தல தலைமைத்துவம்னு சொல்லி. அந்த பாடத்திட்டம் எங்களுக்கு ஒவ்வொரு திங்கட்கிழமைகளிலும் சபையில் இருக்கிற மூத்த விசுவாசிகள், சில தலைவர்கள், வீட்டுக்கூட்ட தலைவர்கள், அடுத்த கட்ட ஊழியத்துக்கு தயாராகிறவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆரம்ப பாடத்திட்டம். அந்த பாடத்திட்டம் கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் செல்லும் அந்த பாடத்திட்டத்தை முடிக்கிறதுக்கு. ஸோ நான் இந்த செப்டம்பர் போன திங்கட்கிழமை தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல யாராவது அந்த பாடத்தை தொடர விரும்பினால் நீங்கள் அந்த பாடத்துக்குள்ளே வரலாம். அது 30 மணித்தியாலங்கள் அல்ல, அது 15 to 18 மணித்தியாலங்கள் ஒரு பாடம். அந்த பாடத்திட்டத்தில் எக்ஸாம் அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்காது, சின்ன சின்ன குரூப் ஒர்க் மட்டும் இருக்குது. என்னென்னு சொன்னால் முதல் கல்லூரிக்குள்ளே அந்த மூடோட வர்றவங்களுக்கு பெரிய ஒரு சுமையை கொடுத்து படிப்பில் ஒரு வெறுப்பை உண்டாக்காத படிக்கு ஒரு ஆசையோட ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு வருஷம் அவங்க கற்றுக்கொள்றதுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட பாடத்திட்டம். அதில் 12 பாடத்திட்டங்கள் இருக்குது. அந்த பாடத்திட்டங்களை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேணும்னா தனியாக நான் மீட்டிங் முடிஞ்சப்போ நீங்கள் வந்தீங்கன்னா அதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ இந்த செப்டம்பர் போன திங்கட்கிழமை நாங்கள் பிப்ளியாலஜி என்ற சப்ஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கோம். வேதவியல்னு சொல்லி வேதாகமத்தை குறித்திருக்கிற சில புரிதல் இல்லாத காரியங்களையும், வேதத்தில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியங்களையும் நாங்கள் அந்த பாடத்திட்டத்தில் உள்வாங்கி இருக்கிறோம். நீங்கள் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் அந்த பாடத்தை மட்டும் சரி படிக்கணும்னு என்னுடைய வாஞ்சை. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 112 பேர்கிட்ட 112 பேர்கிட்ட இப்போ சேர்ந்து அந்த பாடம் படிக்கிறாங்கன்னா அது ஐரோப்பாவில் இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்கு விசுவாசிகள் ஊழியர்களும் கட்டாயமாக படித்துக் கொள்ள வேண்டிய ஒரு ஆரம்ப பாடம் உண்டு. ஸோ இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் ஒரு அழைப்பை கொடுக்குறேன்.
உங்களுக்கு நேரம் இருந்தால் திங்கட்கிழமையில் மாலை 7:30 இரவு 10:30 வரைக்கும் ஜூம் வாயிலாக நீங்கள் கலந்து கொள்ள முடியும். இந்த பைபிள் காலேஜில் படிப்பிக்கிற ஒவ்வொரு பாடத்திட்டங்களும் எங்களுக்கு ஒரு தலைமைத்துவம் இருக்குது. மலேசியாவில் நான் படித்த பைபிள் காலேஜ் தான். அவர்களோடு இணைந்து நான் இந்த பைபிள் காலேஜை ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன அக்ரெடிட்டட். அடுத்து எனக்கு ஒரு லீடர்ஷிப் இருக்கணும், தனியாக இயங்கக்கூடாதபடியாக ஒரு லீடர்ஷிப்போடு இணைந்து நான் இந்த ஊழியத்தை செய்கிறேன். எனக்கும் இந்த ஐரோப்பாவில் இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஒரு அட்வைசரி கமிட்டி எங்களுக்கு இருக்கிறாங்க. இப்போ பாச வசந்தகுமார், பென்மாணிக்கம், அப்படி பல வேதாகம கல்லூரியில் அதிபர்களாகவும் கிட்டத்தட்ட 35-40 வருடங்கள் வேதாகம கல்லூரி அனுபவம், போதனை அனுபவம் கொண்ட சில முக்கிய தலைவர்களை நான் உள்வாங்கி எங்களுடைய அட்வைசரி போர்டு வச்சிருக்கிறேன். ஸோ அவர்களுடைய ஆலோசனையும் உள்வாங்கி தான் இந்த வேதாகம கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கின்றேன். ஸோ இன்றைக்கு நான் சில சத்தியங்கள் எங்களுடைய இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் அடிப்படையில் 2 செய்தியை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தது. நாங்கள் ஆரம்பித்த நேரம் லேட்டாக போனபடியாக இன்றைக்கு அந்த 2 செஷனும் என்னால் செய்ய முடியாமல் போயிடுச்சு. எதாக இருந்தாலும் ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் நடக்காது. ஸோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையில் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எங்களுக்கு கதவு திறந்து கொடுத்ததுக்கு. நான் கேட்டேன் பாஸ்டர் அவருடைய சபையோட கதைத்து இங்கே வந்தவங்களும் நீங்கள் பாஸ்டர் கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க, அவருக்கு ஒத்துழைங்க. இந்த பட்டணத்தில் ஊழியம் வளரணும். என்னை பொறுத்தளவில் எல்லா பட்டணங்களையும் கிராமங்கள்லையும் சபைகள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். எல்லா ஸ்தலங்களையும் தேவனுடைய நாமம் உயர்த்தப்படணும். எங்கெல்லாம் தேவனுங்க துதிக்கிற சந்ததி எழும்புதோ அங்கெல்லாம் பிசாசனுடைய அந்தகார கட்டுகள், கோட்டைகள் தகர்க்கப்படும். இது என்னுடைய விசுவாசம். அதனால் சரியான முறையில் எல்லாம் ஆரம்பிக்கப்படணும், சரியான முறையில் எல்லாம் செய்யப்பட வேண்டும். ஸோ ஆண்டவர் இந்த தேசத்தில் ஒரு நல்ல காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எதிர்வரும் காலங்களில் கர்த்தர் இன்னும் நன்மையான காரியங்களை வாய்க்க பண்ணுவேன். வேதாகம கல்லூரியில் அதே போல் வாலிபர்களுக்கான ஜெர்மன் மொழியில் நாங்கள் ஒரு பாடத்திட்டம் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மாலை 7:30 9:30 வரைக்கும் ஜெர்மன் மொழியில் இந்த பாடத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய சபைகளில் வேதாகமத்தை முறைப்படியாக கற்றுக்கொள்ள விரும்புகிற வாலிபர்கள், சபையில் ஊழியர் செய்கிற வாலிபர்கள், எதிர்காலத்தில் அவர்கள் ஊழியத்துக்கு நீங்கள் வளர்க்க விரும்பினா அந்த ஜெர்மன் பாடத்திட்டத்துக்குள்ள நீங்கள் இணைத்து கொண்டீங்கன்னு சொன்னால் அவங்க இன்னும் வேதத்தை ஆழமாக கற்றுக்கொள்வார்கள், உங்களோட ஊழியத்துக்கு உண்மையாக இருப்பார்கள். இந்த வேதாகம கல்லூரியோட நோக்கமே எந்த சபையிலிருந்து மாணவர்கள் கற்றுக்கொள்ள வர்றாங்களோ அவங்க அந்த சபையில் இருந்து அந்த சபையின் தரிசனத்தோட இணைந்து ஊழியம் செய்ய பயிற்சி வைக்கிறதா எங்களுடைய நோக்கம். ஸோ கட்டாயம் இந்த வேதாகம கல்லூரியில் படித்து இதுவரைக்கும் ஒரு மாணவர் கூட சனியாக சென்று சபையை ஆரம்பிக்கல. ஸோ கிட்டத்தட்ட 232 மாணவர்கள் படித்து முடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா படிப்பு கட்டாயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்று. நான் 2007ஆம் ஆண்டு மலேசியாவுக்கு சென்று வேதாகம கல்லூரிக்கு சென்ற பிறகு என்னுடைய வாழ்க்கையை கற்று மாற்றினேன். ஸோ நான் அங்கே 8.5 வருஷம் நான் தொடர்ந்து படித்து முடித்து தான் நான் ஐரோப்பாவுக்கு வந்து இந்த வேதாகம கல்லூரியை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறேன். ஸோ என்னுடைய அசைக்க முடியாத ஒரு விசுவாசம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறவும் அவன் அழைப்புள்ள பரிபூர்ணத்துக்குள்ளே கடந்து செல்லவும் ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று தான் உதவி செய்யும். ஸோ வார்த்தையை ஆதாரமாக கொண்ட ஒரு மனிதன் தன்னை கட்டமைக்கும் போது கர்த்தர் அவனை எடுத்து பயன்படுத்துவேன். ஸோ உங்களுடைய வாலிப பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. அதே போல் வருகிற 13ஆம் தேதியிலேருந்து நாங்கள் ஆங்கில மொழியில் ஆரம்பிக்கிறோம். ஸோ அது அநேகமாக ஐரோப்பாவில் இருக்கிற மாணவர்களுக்கு உதவி செய்யாது. நான் இங்கிலாந்து தேசம், அயர்லாந்து அப்படிப்பட்ட நாடுகளில் இருக்கிற மொழியை எப்படியாக கொண்டு ஆங்கில மொழியில் ஆரம்பிச்சிருக்கோம். அது ஒவ்வொரு சனிக்கிழமையும் எங்களுடைய நேரத்தின்படி 9 மணிலேருந்து 11 மணி மட்டும். ஸோ இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு அது இங்கிலீஷ் மீடியம் கஷ்டம். ஸோ இங்கே படிப்பிக்கிற எல்லாருமே டாக்டரேட் முடித்தவங்க தான். அதாவது ஒஃபிஷியலாக அவங்க முறையாக படித்து முடித்தவர்கள் தான் சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட வேதாகம கல்லூரியில் படித்து முடித்தவங்க. ஏன்னா இப்போ இங்கே வந்து அங்கங்கே ஒரு சில டீச் பண்ணி கொண்டிருக்காங்க. அவர்கள் முறைப்படுத்தப்பட்ட வேதாகம கல்லூரியில் படித்தவர்களும் அல்ல, அவர்களுடைய சான்றிதழ்கள் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழும் அல்ல. அப்போ எங்களுடைய ஜனங்கள் அது தெரியாமல் வஞ்சிக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. நான் யாரையும் குற்றம் சொல்கிறேன், குறை சொல்கிறதும் எனக்கு பிடிக்காது. ஆனால் எங்களோட கல்லூரியை நான் வேறுபடுத்தி காண்பிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறபடி அதை சொல்கிறேன். ஸோ அந்த கல்லூரிகளுக்கும் இந்த கல்லூரிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இந்த கல்லூரியில் சட்டத்திட்டங்கள் இருக்குது, ஒழுக்க பண்புகள் இருக்குது, டிசிப்ளின்ஸ் இருக்குது. கல்லூரி சட்டத்திட்டத்துக்கு கீழ்ப்படியாமல் சபைக்கும் வேதாகம கல்லூரிக்கும் இருக்கிற ஐக்கியத்துக்கும் தடையாக அவர்கள் இருப்பாக இருந்தால் கட்டாயம் அவங்கள காலேஜ் டிசிப்ளின் பண்ணும். ஸோ இப்படி பல மாணவர்கள், ஈவன் பாஸ்டர்ஸ் மனைவிகள் கூட 3 மாதம் 6 மாதம் எங்களால் டிசிப்ளின் பண்ணப்பட்டிருக்காங்க. இப்போ 2 பேர் டிசிப்ளின் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ காலேஜில் எல்லாமே சரியாக ஒழுங்குக்கிரமாக நடக்குது. நீங்கள் நம்பி அனுப்பலாம். கட்டாயம் அவர்கள் கற்றுக்கொண்டு வந்து உங்களுடைய சபைக்கு உதவியாக இருப்பார்கள். எங்களுடைய வேதாகம கல்லூரிக்காக தொடர்ந்து செபிச்சு கொள்ளுங்க. நானும் உங்களுடைய சபைகளுக்காக நான் செபிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஜெப விண்ணப்பம் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தரலாம். நாங்கள் எங்களோட மாணவர்கள் ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவங்க தங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களில் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்வார்கள்.
ஏதாவது உங்களுக்கு என்னிடம் கேட்க வேண்டியது இருந்தால் இந்த மீட்டிங் முடிச்ச பிறகு நான் ஒரு 1 hour 1.5 hour இங்கே இருக்க போகிறேன். ஸோ ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் அந்த காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்றதுக்கு. உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பு தேவை. ஏன்னா ஐரோப்பாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா வித காரியத்திலையும் ஜனங்கள் வளர்ந்துட்டாங்க. இன்றைக்கி சுவிசேஷமாக இருக்கலாம், வேர்ஷிப்பாக இருக்கலாம், பிரசங்கம் எல்லாம் ஆசை வந்துட்டு, ஆனால் வேத ஆதாரத்தை வார்த்தை ஆதாரமாக கொண்டு இன்றைக்கு வளர்ந்தவங்க ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. நான் கிட்டத்தட்ட 10 வருஷம் நான் ரிசர்ச் பண்ணிட்டேன் ஐரோப்பாவில் இருக்கிற எல்லா மினிஸ்ட்ரியை குறித்து. இன்றைக்கு அடுத்த கட்ட சந்ததியை உருவாக்குற செகண்ட் ஜெனரேஷன் குறித்த ஒரு பாரம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அவர்களை உருவாக்குவதை மையமாக கொண்டு தான் நாங்கள் இயங்குறபடியாக உங்கள் வாலிபர்களை விசேஷமாக அனுப்புங்க இந்த ஜெர்மன் மொழி பாடத்திட்டத்துக்கு. அதே போல் திங்கட்கிழமை பாடத்திட்டத்துக்கு ஆசை இருக்கிறவங்க வாங்க. கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த வேதாகம கல்லூரி கூடாக உங்களோட வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறுவதற்கு. நான் மிகுதியான நேரத்தை பாஸ்டர் போல்ற கையில் கொடுக்குறேன். அவர் இறுதியான காரியங்களை பேசி முடிப்பேன். தேங்க்யூ பாஸ்டர். இந்த வேதாகம கல்லூரி வந்து வறுமையை கல்வியை மாத்திரமல்ல, நாங்கள் இந்த சபையை நாங்கள் எல்லோரும் கூடி இங்கே இருந்து நாங்கள் இதை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் முதல்ல முடிவெடுத்தது ஏதாவது வேதாகம கல்லூரியில் படிக்கணும்னு சொல்லி. அப்பொழுது நான் பாசற எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஜெராக் பாசர். ஸோ இதில் நிறைய பேருக்கு தெரியும், எங்களோட இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சாலும் இன்னும் தெரியல. நான் அவரை தொடர்பு கொள்ளணும்ன்ற அந்த இது வரையில் எனக்கு நான் பல வேதாகம கல்லூரிக்கு தொடர்படுத்தேன் படிக்கிறதுக்கு. அவர் எடுத்துக்கொண்டிருந்த சமயத்தில் எதுவுமே சரி வரையில்லை. ஒரு நாள் படத்திருக்கும் பொழுது பாசற கனவு கண்டேன். அவர் ஒரு நல்ல அழகான பில்டிங்குள்ளே வழியாக வர்றார். நான் பார்த்துட்டு படுத்துட்டேன். படுக்க 2ஆம் தேதி கனவு வரையில்லை அப்படின்னு நிதிரியாக போயிட்டேன். விடிய எழும்ப யோசனையாக இருந்துச்சுன்னு சொல்லி அப்போ தான் அவருக்கு ஃபோன் பண்ணினேன். கரெக்டாக அந்த டைமில் செப்டம்பர் மாதம் ஒரு பேட்ச் புதுசாக தொடங்கினாங்க. அப்போ நான் படிக்கிறதுக்கு ஜாயின் பண்ணினேன். ஆண்டோட கிருபையினால் நான் சொன்ன மாதிரி இந்த கல்லூரி படிப்பை மட்டுமல்ல, நான் அதில் ஜாயின் பண்ண பிறகு போன ஜனவரி மாதம் தான் நாங்கள் இதை ஒரு ஆராதனை ஆரம்பித்தோம். ஆரம்பித்து இப்போ இன்றைக்கு இந்த கூட்டம் நடக்குது. உண்மையாக சொல்ல போனால் இந்த கூட்டத்தை நானும் யாருமே ஒழுங்கு செய்யலை. இது பரமபிதா ஒழுங்கு செய்து எங்களுக்கு தந்திருக்கிறார். இதான் உண்மை. இந்த கூட்டத்துக்கு நம்ம ஒழுங்கு செஞ்சு இதெல்லாம் செய்யலை. எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா முதல் ஒரு கொஞ்சம் பேர் நாங்கள் ஒரு கூட்டத்தை செய்யும் பொழுது எங்கள் மத்தியில் ஒரு வேத ஆராய்ச்சியாளர், ஒரு டாக்டர், வேத பண்டிதர் வந்து இப்படி ஒரு கூட்டத்தை செய்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். வேண்டாம், நம்ம கூட்டம் தொடங்கும் போது ஒரு நல்ல பெரிய எல்லாம் பிரபலமோ ஒரு வேர்ஷிப் லீடரோ ஒரு அற்புத அடையாளமோ இதுதான் உலகத்தில் இப்போ அப்படி தான் ஒரு இதை தேடுறோம். ஆனால் தேவன் எங்களுக்கு இதை உண்டு பண்ணி கல்லூரியினூடாக இப்படி ஒரு காரியம் வந்திருக்கிறது எங்களை உற்சாகப்படுத்துது. ஒரு வேற கட்டத்துக்குள்ளே நாங்கள் வளர்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். ரெண்டாவது உங்களுக்கு தெரியும், பாசரை பற்றி அவர் எத்தனையோ புத்தகங்கள் எழுதி இன்னும் எத்தனையோ புத்தகங்கள் எழுதி அவர் முடிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கும் பொழுது அவர் வந்து எங்களோட நிற்கிறது ஒரு பெரிய சந்தோஷம், நிறைய அனுபவத்தை தந்திருக்கிறது. அதே மாதிரி பாசர் ஜெயராஜ் பாசரும் அவர் தரிசனத்தோட எங்களை நடத்துகிற விதங்கள், ஒழுங்குகள், அவர் மூலமாக கிடைக்கிற அறிமுகங்கள், இதெல்லாம் அவர் ஒரு கொஞ்சம் பேர்னாலும் அதை வளர்த்து விடணுன்ற அந்த நல்ல எண்ணம், இதெல்லாம் வந்து இப்படிப்பட்ட உறவு எங்களுக்கு கிடைத்து தொடர்வதற்காக இது கல்லூரி வந்து எங்களுக்கு செய்யுது. ஆகவே வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. உங்களுடைய ஜெபங்களில் ஊழியக்காரர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க, கல்லூரிக்காக ஜெபிங்க. கர்த்தர் தாமே வந்தவங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் மறுபடியுமாய் ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஒழுங்குகளை செய்வதற்கு. ஓகே, நாங்கள் அப்படி எழுந்து நின்று ஒரு விசை நன்றி செலுத்தி ஜெபித்து கூட்டத்தை முடிப்போம். வல்ல பிதாவே, குமாரன் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, இந்த நாட்களே எங்களுக்கு உண்டு பண்ணி தந்து உங்களுடைய ஊழியர்களை இந்த இடத்தில் அழைத்து வந்து எங்களை போஷித்து இந்த நாட்களிலே தகப்பனை நாங்கள் இந்த இடத்துல வந்து இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாய் நீங்கள் எங்களுக்கு உண்டு பண்ணி இந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதாவே நாங்கள் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படி வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லா கனத்தை மகிமையும் நாங்கள் உங்களுக்கு செலுத்துகிறோம். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும்
தேவன் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. விசேஷமாய் உங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. இந்த கல்லூரிக்காக தகப்பனை இந்த தேசங்களிலே எல்லா சபைகளும் வழிகளை திறக்க தகப்பனை இந்த கல்லூரி இன்னுமாக வளர கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியர்களுடைய குடும்பங்களை பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்கப்பா. கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்து இன்னுமாய் தகப்பனை அவர்களை எடுத்து கர்த்தர் அநேகருக்கு வெளிச்சமாய் பயன்படுத்தி அநேகரை உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொண்டு உங்களுடைய வழிகளில் நடக்க கர்த்தர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நேற்றைய தினத்திலும் இன்றைய நாளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தின உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா கனத்தையும் மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். குமாரன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, எங்களுடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல நன்மைகளை உபகாரங்களை என்றென்றும் மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அவருடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்நிய நீக்கம் நம்ம அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.